என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சிலர் மேன்மையானவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஆனால் அவர்களுக்குள்ள சில புத்தீனங்கள் வந்து விடுகிற ஃபூலிஷ்னஸ். நல்லவங்க தான், அவங்க சில நேரங்களில் புத்தியை பறி கொடுத்துடுறாங்க. என்ன செய்யறோம், என்ன பேசுறோம், எப்படி நடந்துக்கிறோங்கிறது அவங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. வாசிங்க என்னாகமம் 12:11. இங்கே ஆரோன் நாங்கள் சொல்றான். நாங்கள் யாரெல்லாம்? ஆரோனும் மிரியாம். ஒரு விதத்தில் அக்கா தம்பிகள், அண்ணன் தம்பிகள், இன்னொரு விதத்தில் ஊழியர்கள், இன்னொரு விதத்தில் ஆரோன் ஆசாரியன், மிரியாம் தீர்க்கதரிசி. அப்படிதானே? மிரியாம் ஒரு தீர்க்கதரிசி, ஆரோன் ஒரு ஆசாரியன், மகாபிரதான ஆசாரியன். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா ஆரோன், மிரியாம், மோசே எல்லாரும் யாரு? அண்ணன், அக்கா, தம்பிங்க, சகோதரர்கள், சகோதரிகள். ஆனா இவங்களுக்குள்ள இப்ப ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, ஒரு பனிஷ்மெண்ட். பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு மிரியாம் குஷ்டரோகியா மாறிட்டா. அதை பார்த்து பயந்து ஆரோன் கத்துறான். என்ன சொல்றான்? ஐயோ என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவங்களை எங்கள் மேல் சுமத்தார். என்ன புத்தீனமாய் செஞ்சிட்டாங்க? மோசே எப்பவோ செய்த விவாகத்தில் உள்ள தவிர எத்தனையோ வருஷம் கழிச்சு என்ன செய்றாங்க? பேசுறாங்க. 1ஆம் வசனம் போதுமா? அவன் அரண்மனையிலிருந்து ஓடி போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. கல்யாணம் கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம். அங்க கல்யாணம் கட்டி பிள்ளை பெற்று அவன் அங்கேயே செட்டில் ஆகி திரும்ப கத்தர் முள்செடியில் அவனுக்கு தரிசனமாகி அவன் திரும்ப பார்வோனுக்கு முன்பாக நின்று அற்புத அடையாளங்கள் நடப்பித்து வரும்போது எனக்கு பேச்சு திறமை இல்லைன்னு இவன் சொல்ல, கத்தர் ஆரோனை கொண்டு யாரை மாத்துறாரு? மோசைக்கு வாயாய் மாற்றி ஆரோனை ஆசாரியனை மாற்றி அங்க பெரிய அற்புதங்கள் நடத்தி அவனை அங்கிருந்து வெளியே எல்லா ஜனத்தையும் வெளியே கொண்டு பார்வோனை செங்கடல்ல அழிச்சு வனாந்தரத்தில் கொண்டு மன்னாவை புசிக்க வச்சு பிரமாணத்தை கொடுத்து கொண்டு வந்தா, இப்பதான் இவனுக்கு ஞானோதயம் வருது. அக்காவுக்கும் தம்பிக்கும் என்னது? இவன் எப்படி அந்த பொண்ணை கட்டலாம்? எத்தனை வருஷம் கழிச்சு? அப்ப இது உள்ளேயே கிடக்கு. அந்த பொண்ணை கட்டிட்டானே, அந்த பொண்ணை கட்டிட்டானே, நம்ம சொன்ன பொண்ணை கட்டலையே, நம்ம காட்டின பொண்ணை கட்டலையே, அரண்மனையில் ஒழுங்கா இருந்திருக்கலாமே, நான் சொன்னதை கட்டல, அவன் சொன்னதை கட்டிட்டான், இவனா போய் கட்டிக்கிட்டான், என்ன பண்றது? அப்படியே இந்த மேரேஜில் உள்ள போராட்டம் உள்ள கடந்து என்ன செய்யுது? போஞ்சுக்கிட்டே கிடக்கு. இருதயத்தில் உள்ளதை வாய் பேசுது. நேரம் வரும்போது 2 பேரும் உட்கார்ந்து பேசினாங்க. ஒரு நாள் யார்கிட்ட பேசினாங்க? மோசேட்ட பேசல. இவங்களுக்குள்ளேயே 2 பேரும் ஒரு வீட்டில் உட்கார்ந்துட்டு பேசுறாங்க. கத்தருக்கு பயந்தவர்கள் பேசினால் கத்தர் என்ன செய்வாராம்? கவனித்து கேட்பாரு. இவங்க 2 பேரும் வீட்டில் உட்கார்ந்து பேசுறாங்க. மோசே அவன் வீட்டில் இருக்கிறான், அவன் கூடாரத்தில் அவன் செட்டில், அவனுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. தேவனே அதை குற்றம் சொல்லல. எத்தியோப்பிய தேசத்து கட்டினதுக்கு தேவன் என்ன செய்யல? குற்றம் சொல்லல. அது குற்றம் சொன்னாரா சொன்னாலே அது மோசையினுடைய பாட்டு. அப்படி ஒரு குற்றத்தை, எப்பமோ நடந்த ஒரு காரியத்தை நாம பேசினா அது புத்தீனம். பழைய கதைகளை நீங்க பேசி பழகக்கூடாது. இந்த கிளவிகள் பேச்சுன்னு சொல்லுவாங்க. தீமத்தில சொல்லியிருக்கு, தீத்துல சொல்லி கிளவிகள் பேச்சு. இந்த பழைய கதைகளை ஒரு சிலர் பாருங்க, இந்த கல்யாணத்துல போய் கல்யாணம் நல்ல ஃபங்க்ஷன், வீட்டில் எல்லாரும் கூடியிருப்பாங்க, எதை பேசிடுவான்? எதையாவது ஒரு பழைய கதையை கொண்டு நிப்பாட்டிடுவான். சாவு வீட்டில் எல்லாரும் துக்கத்தில் இருப்பாங்க, பாடி எடுக்கலான்னு இவன் எதை கொண்டு விட்டுருவான்? பழைய கதையை பேசி அங்க அடிச்சுக்குவாங்க. அவ்வளவு வரும். அது எப்பமோ நடந்த ஒரு சம்பவமா இருக்கும். நீங்க எப்படி பேசுறீங்களா பழைய கதைகளை? பழையவே ஒளிஞ்சு போச்சு. அதை நீ பலிபீடத்தில் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். பழையவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், அதெல்லாம் க்ளோஸ். தேவன் மன்னிச்சிட்ட பிறகு நீங்க என்ன செய்யக்கூடாது? அதை பேசவே கூடாது. மோசேட்ட ஆண்டவர் பேசியிருப்பாரு. அவனை நேசிச்சுதான் அவன் எத்தியோப்பிய ஸ்திரீவை கல்யாணம் கட்டி பிள்ளைகள்லாம் பெற்று எத்தனையோ வருஷம் கழிச்சுதான் யார் போய் சந்திக்கிறா? கத்தரே அவனை போய் முள்செடியில சந்திக்கிறார். அவருக்கு தெரியாதா இவன் எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை கட்டினது? தெரியாதா? அவருக்கு தெரியாமையா கட்டிவிட்டான்?
அப்படி அல்ல. நம்மில் அநேகர் இப்படித்தான் செய்றாங்க. பழைய கதைகளை பேசும்போது நம்ம புத்தீனமா செஞ்சு, அதனாலதான் நம்ம ஃபேமிலியில சில அடிகள்லாம் வருது. ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் காரணம் நமக்கு வெளிப்படுத்துறதே இல்ல. நம்மளே வேத வசனத்தின் வெளிச்சத்துல புரிஞ்சுக்கணும். அப்படி பழைய கதைங்க பேசுறீங்களா? அதுக்கு தான் மத்தவங்க கதையை தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, விருப்பப்படவே கூடாது. உங்க இதுல ஸ்டோர் பண்ணக்கூடாது, உங்க ஃபைல்ல ஏற்றக்கூடாது பழைய கதைகளை. யாராவது சொன்னா சாரி விட்டுருங்க, அந்த கதையே எனக்கு என்னது தேவையில்லைன்னு சொல்லணும். யாராவது ஒரு வீட்டுல இருந்து குப்பையை கொடுத்தா வாங்கி கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்குவீங்களா? வச்சுக்குவீங்க நீங்க. இப்ப குப்பை கூட விற்கலாம்ல. யோசிச்சு பாருங்க. நம்ம அநேகர் இப்படி பழைய கதைகளை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஒரு சிலருக்கு சமயம் வரும்பொழுது நம்ம என்ன செய்யறோம், அதை பேசுறோம். அது இப்படி பேசுறது பைபிள் படி அது என்னது, புத்தீனம். அவன் சொல்றான், அடிமங்களுக்கு பிறந்தான் புத்தீனங்கிறது. நீ ஏன் பழைய கதையை பேசுற? அவன் ஓடினா, இவ ஓடினா, அங்க அது நடந்துச்சு, இங்க இது நடந்துச்சு, அவங்க அப்படி செஞ்சாங்க, இவங்க இப்படி செஞ்சாங்க, இங்க எப்படி நடந்தது, இதெல்லாம் நீங்க இந்த பழைய கதைகளை நீங்க பேசும்போது உங்களுடைய ஜீவியத்துல நீங்க புத்தி, அதாவது ஃபூலிஷ்னஸ், முட்டாளா மாறிடுறீங்க. டீசென்டான வார்த்தை தான் என்னது, புத்தீனம். இங்கிலீஷ்ல ஃபூலிஷ், அவன் ஃபூல், ஒரு முட்டாள் தான் சொல்லுது. நம்ம பழைய கதைகளை பேசுறோமா? எப்படி சொல்லுவீங்க? சரி, ஆண்டவட்டையா சொல்லுங்க. ஆண்டவட்டையாவது போய் தேவசமூகத்தில் உட்காந்து, கர்த்தாவே நான் அந்த கதையை பேசினேன், இந்த கதையை பேசினேன். பழைய கதைகள் வேண்டாம். குப்பையை கலர்னா என்ன செய்யும்? குப்பையை கலர்னா என்ன செய்யும்? நாற்றம் எடுக்கும். குப்பையை போய் கிளறிட்டு இருக்க கூடாது. இன்னொன்னு, தேவன் ஒரு காரியத்தை மன்னிச்சிட்ட பிறகு நீங்க அதை திருப்பி என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. இப்ப நம்ம ஒரு ஆளை குற்றவாளியா தீர்க்கிறோம். ஒரு சாமியாரு ஒரு இடத்துல உட்காந்து தவம் செஞ்சுட்டு இருந்தாராம். அவரு தவம் இருந்ததுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பெண் குடியிருந்தார். அப்போ அவ ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ. டெய்லி அவ வீட்டுக்கு பலர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த சாமியாருக்கு அதை பார்த்து பார்த்து என்னது, வெறுப்பாயிடுச்சு. இந்த பொண்ணு இவ்வளவு மோசமா இருக்கிறாளே. அப்படியே காலப்போக்கில் டெய்லி இவர் பாப்பாரு, யாரெல்லாம் போறான்னு. ஒரு ஆள் போனா உடனே என்ன செய்வார், ஒரு கல்லை எடுத்து வச்சுக்குவார். எத்தனை பேர் போனாங்க, எத்தனை பேர் வந்தாங்க, இது இவர் எது போயிடுச்சு. ஆமா, இப்ப கல் எடுத்து வைக்கிறதா இவருக்கு வேலை, டியூட்டி. ரொம்ப கன்ஃபார்மா பாத்துக்கிட்டு யார் போறா, எங்க வரா, எவன் வரா, இவ எப்ப வெளியே போறா, எப்படி வரா, இதை பாத்துக்கிட்டே இருந்தாரு. கடைசியில் அவளும் செத்துட்டா, இவனும் செத்துட்டான், சாமியாரும் செத்துட்டாரு. இப்ப நியாய தீர்ப்புல போய் நிக்கிறாங்க ரெண்டு பேரும். அந்த பெண் நின்னாளா, இவருக்கு முன்னால அவளுக்கு என்ன வந்துருச்சு, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அவளுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு கொடுத்துட்டாங்க. இவருக்கு சாமியாருக்கு பொறுக்கவே முடியல. எனக்கு தெரியும் எத்தனை பேர்கிட்ட பாவம் செஞ்சான்னு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இவளுக்கு என்ன கொடுத்துட்டாரு, சொர்க்கம் கொடுத்துட்டாங்களே. இவர் டைம் வந்துச்சு ஜட்ஜ்மெண்ட்ல. இவரை நரகத்துக்கு போக சொன்னாங்களாம். இவர், நான் எப்படி நரகம் போவேன், நான் சாமியார். நீ தவம் ஒழுங்கா இருக்கவே இல்ல. நீ யாரதான் பார்த்துட்டு இருந்த, யார் வந்தா யாரு போனா, யாரு வந்தா யாரு போனா, கல் எடுத்து வச்சுட்டு இருந்த. உடனே நான் கண்ண மூடி என்ன செய்ய சொன்னேன், தவம் இருக்க சொன்ன. நீ அந்த வேலையை என்ன செய்யல, உருப்படியா செய்யல. ஆனால் அவ சூழ்நிலையில பாவம் செஞ்சாலும் டெய்லி மன்னிப்பு கேட்டா, அழுதா, மனஸ்தாபப்பட்டா. அப்படினால்தான் அவளை எங்க மன்னிச்சு எங்க கொண்டு போயிருக்கு. சரிதானா? உங்களுக்கு முன்பாக ஆயக்காரரும் வேசிகளும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். இருக்கா வசனம்? அவங்க மன்னிப்பு கேட்டு அழுது ஒப்புரவாகி ஆண்டோடைய சமூகத்தில் கிடந்து தடுமாறி துக்கப்பட்டு கண்ணீர் விட்டு, ஏசப்பா எங்களை இப்படி சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டேன் சுவாமி, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இப்படி அழுது அழுது அந்த டீம் எல்லாம் எங்க போயிடுது, பரலோகத்துக்கு போயிடுது. இங்க யார்கிட்ட பேசினா, யார்கிட்ட சிரிச்சா, எங்க போனா, எங்க வந்தான்னு இங்க கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிற சாமியார்லாம் எங்க இருக்கான் தெரியுமா? அப்படி வசனம், உங்களுக்கு முன்பாக ஆயக்காரரும் யார் பிரவேசிக்கிறா? ஆயக்காரரும் வேசிகளும் போயிட்டாங்களா? அவங்க போயாச்சு. இந்த டீம்ல எங்க இருக்கு? நீங்க ஒரு காரியத்தை நீங்க இப்படி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தேடிட்டு போக கூடாது. அது நம்முடைய ஜீவியத்துல நஷ்டத்தை கொண்டு வந்துடும். அவங்க மன்னிப்பு கேட்டுப்பான்,
அவன் அழுதுருப்பான், ஒப்புரவாயிருப்பான். ஆண்டவர் காலை பிடிச்சு நம்ம என்ன செஞ்சிருப்பான், விடுதலையே பெற்றிருப்பான். தேவன் மன்னிச்சதை நீ எதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிற? அவன் ஆத்மாவுக்கு அவன் உத்தரவாதி. அவன் தப்பு செஞ்சானா அவன் கணக்கு கொடுக்கறான். நீ தப்பு செஞ்சா நீ என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும். அடுத்த வீட்டுக்காரங்க கடனை கணக்க நீ என்ன செய்ய வேண்டிய, ஒப்பு கொடுக்க வேண்டிய, ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கா? இன்னும் இந்த பழைய காரியத்தையே நீங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. பழைய சம்பவத்தை இன்னும் ஒரு சிலர் அப்படியே மைண்டுக்குள்ளே நினைச்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. இப்போ பழைய ஒரு காலத்துல தவறு செஞ்சவங்க இன்னைக்கு சபைக்குள்ள வந்திருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம், சில ஊழியக்காரங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது. இப்ப உள்ள ஸ்டாண்டர்ட தான் பார்ப்போம், அதுக்கு ஏத்த மாதிரி கொண்டு வருவோம். உடனே அவன் எப்படி இருந்தான் அவனை தூக்கி சபையில நெஞ்சிட்டாங்க, முன்னால வச்சுட்டாங்க. இதெல்லாம் இந்த சப்ஜெக்டே பேசக்கூடாது, வாயே திறக்க கூடாது. சபையில பெரியவர் யார் தான்? முதல்வர் அவர் தான். அவர் ஒருத்தனை தூக்குவாரு, ஒருத்தனை இறக்குவாரு. ஒத்தாசை பண்ணவும் அவருக்கு கூடும், விளப்பண்ணமும் அவருக்கு கூடும். அதனால சபையில அவனை கொண்டு வந்துட்டாங்க, இவனை கொண்டு வந்துட்டாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி நீ வா, 24 hours நீ அந்த வேலையை செய்வியா? மோசேனுடைய காரியத்துல இவங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க. ஒரு அந்நியன் பேசிட்டா கூட பரவாயில்ல, யார் பேசுனது? குடும்பஸ்தர்கள். 2 பேரும் ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க. கூட உடன் பிறந்த தம்பியினுடைய குற்றத்தை வெளியே 2 பேரும் என்ன செய்றாங்க, பேசுறாங்க. தேவன் குற்றமாக என்ன, நீ எப்படி குற்றமா என்னலாம்? அதான் புத்தினும். ஒரு சிலருக்கெல்லாம் மைண்ட் விட்டு போக மாட்டேங்குது. அவனை பார்த்த உடனே எதுதான் ஓடுது? சில காரியங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு நம்ம மைண்ட் விட்டு என்ன செய்யணும், அகற்றணும். அப்படி வந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லணும் டக்குன்னு. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் நீ மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்பால இப்போ சாத்தானே. ஒரு சிலர் இந்த பழைய காரியத்தை அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டே சுத்துறாங்க. அப்படி வச்சிருக்கீங்களா? ஏதாவது பழைய காரியங்களை வச்சிருக்கீங்களா? சிலர்லாம் இந்த பழமை விரும்பிகள்னு சொல்லுவாங்க. சில நாடுகளில் உள்ளவங்க எல்லாம் இந்த பழைய வாட்சி வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? நீங்க மதுரைக்கு போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாக்குல வந்தீங்கன்னா இந்தியா சிமெண்ட்ஸ் ஓனர் பயன்படுத்தின, அந்த காலத்துல பயன்படுத்தின ஒரு கார் அங்க நிற்கும் சோல. அதாவது இவங்களுக்குலாம் அந்த பழமைகள், பழைய காரியங்கள் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆளுங்க இந்த பழைய கதையை ஒரு சிலர் பேசிட்டே இருப்பாங்க. உங்களுக்குள்ள இந்த பழைய குப்பைகள் ஏதாவது இருக்கா? பழைய காரியத்தில் நன்மையானதை என்ன செய்யுங்க. ஒரு சிலருக்கு மைண்ட்ல இருந்து அது போறதில்லை. ஒரு குருவும் சிஷியனும் ஒரு ஆத்த கடக்க போனாங்களாம். இப்ப ஆற்ற கடக்கிறதுக்கு தண்ணி என்ன செய்யுது, போய்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் ஜென்ஸ், அதனால ஈஸியா நெஞ்சிருவாங்க, கடந்துருவாங்க. இப்ப கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ற நேரத்தில் ஒரு பெண் வந்தா, ஒரு வாலிப பெண். நானும் அந்த கரைக்கு தான் போகணும், எனக்கு என்ன செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா. குரு புனிதர் இல்லையா, அவரும்ட்டார், நான் எப்படி பொண்ணை தொடுறதுன்னு. சிஷியன் என்ன பண்ணிட்டான், என்ன பண்றது? இப்ப குரு போறாரு, இப்ப யார் போனோம்? சிஷியனும் போனோம். என்ன பண்றது? அந்த பொண்ணு என்ன செய்யணும், அந்த கரைக்கு போகணும். வேகமா அந்த பொண்ணை ஒரு தூக்குனா நேர கொண்டு போய் இவன் தண்ணிக்கு அந்த பக்கம் விட்டுட்டான். குருவும் அந்த பக்கம் வந்துட்டாரு, இவனும் அந்த பக்கம் வந்துட்டான். அந்த பொண்ணை கொண்டு போய் அந்த சைட்ல இறக்கி விட்டான். அவளை தூக்கி கொண்டு போய் அங்க விட்டான். அவ போயிட்டா, அவ வழியில போயிட்டா. இவங்க 2 பேரும் பயணம் போய்கிட்டே இருக்கு. எத்தனையோ கிலோமீட்டர் போன பிறகு குரு கேட்டாராம், நீ எப்படி டபக்குன்னு அந்த பொண்ணை தூக்கிட்டு சர்ன்னு அந்த சைட்ல வச்சுட்டு போன, எப்படி அப்படின்னாராம். எப்படி செய்யலாம் அப்படின்னாராம். அப்ப இவன் சொன்னானா, குருவே நான் அந்த பொண்ணை எங்க இறக்கி விட்டுட்டேன், கரையில இறக்கி விட்டேன், நீங்க தான் இவ்வளவு நேரம் அவளை தூக்கிட்டு வரீங்க. நான் எங்க இறக்கி விட்டுட்டேன் அவளை, நானு அந்த தண்ணியை தாண்ட உடனே அவளை என்னஞ்சாச்சு, நான் இறக்கிட்டேன். நீங்க தான் இப்ப இத்தனையோ கிலோமீட்டர் யார தூக்கிட்டு வரீங்க, அவ போயிட்டா. ஆனா அந்த பொண்ணை தூக்கிட்டு வர்றது யாரு? நீங்க தான் மணிக்கணக்கா தூக்கிட்டு வரீங்க. நான் இவன் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு, தூக்கிட்டானே 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 தொட்டானே. இது இவன் அவன் சொன்னா, நான் இறக்கி விட்டு மணிக்கணக்காச்சு, அவ போயிட்டா, அவ வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டா. அவ எங்க போறாளோ யாரோ எங்கேயோ போறா, அவ போயிட்டா. நான் ஜஸ்ட் என்ன பண்ணேன், ஹெல்ப். நீங்க பெரியவங்க பண்ண முடியாதுன்னு நீங்க ரைட், நான் பண்ணிட்டேன். ஆனா நீங்க இப்ப அவ்வளவு தூக்கிட்டு எங்க வரீங்க, இவ்வளவு தூரம் ஓடிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கீங்க, இன்னும் உங்களுக்குள்ள அவதான் இருக்கா, தொல்ல இருக்கா? அப்படியே யாருக்காது தூக்கிட்டே சுத்துறீங்களா தொல்ல? யாரையாவது எதையாவது என்னைக்கா உள்ள காரியத்தை அப்படியே தூக்கிட்டே அலையறீங்களா?
இந்த பைத்தியக்காரன் ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பேக் தூக்கிட்டாலே வா, ரோட்ல இருக்கிற எல்லாம் தூக்கி வச்சுக்குவான். அதை விட மாட்டான், அதுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது, இருக்கிறதெல்லாம் நாட்டம் பிடிச்சது, ஆனா அதை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்குவான். அதே மாதிரி இந்த ஆரோனும் மிரியாமும் ஊழியத்துக்கு வந்தாலும் தீர்க்க தரிசனம் 1000 தான் சொன்னாலும் ரெண்டும் பழைய கதையை தான் நெஞ்சிருக்கு வச்சிருக்கு. அதுக்கு பிறகு கர்த்தர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து ஒரு குஷ்ரோகத்தை உண்டு பண்ணி 7 நாள் தண்ணி காட்டினார் பாருங்க. அதுக்கு பிறகு சாகுற வரைக்கும் ஆரோன் எதை பேசல. எத்தியோப்பியானாலே இல்ல தெரியவே தெரியாதுன்றான். எத்தியோப்பியா தேசம் அது எங்கேயோ இருக்கு, விட்டுரு, அந்த சப்ஜெக்டே வேண்டாம். ஏன்னா இப்ப அடுத்த குஷ்ரோகம் யாருக்கு வந்துடும், எங்க வந்துடும். அதனால கவனமா இருக்கணும். புத்தியினமான வார்த்தைகள், பழைய கதையை பேசாதீங்க. ஏதோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் சின்ன சின்ன புத்தியினங்கள் உண்டு, அறியாமையிலேயோ அறிந்தோ. இப்ப ஓடி போயிட்டான், பார்வனுடைய அரண்மனை விட்டு ஓடிட்டான். நீ கூட பிறந்த அண்ணன் தானே, இவனை தேடி பார்த்து கொண்டு வந்திருக்கலாம்ல. கொண்டு வந்தியா? இந்த அக்கா தேடி பார்த்தாளா அவனை விட்டுட்டு இல்ல, அவன் வேற வழியே இல்ல, அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல, பார்வன் கொன்னே விடுவான். அதனால அவன் ஜீவன் தப்ப ஓடி போய் எங்கேயோ ஒரு இடத்துல நிஞ்சான், அடைக்கலம் கிடைச்சது, செட்டில் ஆனா. அதை போய் நீ ஏன் குறை சொல்ற? அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்க வாழ்க்கையில என்னென்ன காரணங்கள் இருக்கும், தடுமாறுறதுக்கு காரணங்கள் இருக்கும், எழுப்புதல் அடைஞ்சதுக்கும் பல காரணங்கள் இருக்கும். அதெல்லாம் அது அவங்களுக்கும் தேவனுக்கு உள்ளது. நீ அதை பேசி நியாய தீர்ப்புக்கு பாத்திரனாய் என்ன செஞ்சிடாத, புத்தீனமாய் பேசி நியாய தீர்ப்புக்கு பாத்திரனாய் மாறிவிடாதே. இது ஆரோன் மிரியாமுடைய புத்தீனம், பழைய கதைகளை பேசினது. 1 சாமுவேல் 13 சவுலின் புத்தீனம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. முடிஞ்சுதா? புத்தீனமா செஞ்சா ராஜ்யபாரம் நிக்காது, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் நிக்காது. இங்க உள்ள புத்தீனம் என்னன்னு தெரியுமா? 7 நாள் காத்திருன்னு சொன்னா 6 நாள் காத்திருந்து 1/2 நாள் என்ன செய்யல, காத்திருக்கல. 7 நாள் காத்திருங்கிறது தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. 7ஆம் நாளில காலையில இவன் வரலன்னு உடனே இவன் பலியெல்லாம் செலுத்தியாச்சு. 7ஆம் நாள் முடியும் போது யார் வந்துட்டா? அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். முடிஞ்சுதா? கரெக்டா டைமிங்க்கு வந்துட்டான். இது எதை காண்பிக்கிற? நம்முடைய ஜீவியத்துல சில காரியங்களுக்கு நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கணும். மனுஷிகமா என்ன செய்யக்கூடாது, எதைக்கும் செஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் டைம் வரைக்கும், ஆண்டவருடைய டைம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஆண்டவர் தன்னுடைய டைம்ல கரெக்டா உண்மையா இருப்பார். கரெக்டா வருவேன்னு சொன்னா கட்டாயம் என்ன செய்வாரு, வருவார். உனக்காக யுத்தம் செய்வேன்னா செய்வார். கொடுப்பேன்னு சொன்னா நிச்சயமா என்ன செய்வாரு, கொடுப்பார். அதை நீங்க அப்படியே காத்திருக்கணும். ஒரு சகோதரிக்கு ஒரு இடத்துல ஒரு வீட்டு டெடிகேஷன் நடந்துச்சு. அப்போ அதுக்கு பக்கத்தில் உள்ள விசுவாசிகள் 2 பேரும் புருஷன் மனைவி, அவங்க விவாகமாகி ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்களும் உடனே சீப் பாஸ்டர் தான் அந்த வீடு டெடிகேட் பண்ண வந்தாருன்னு போயிட்டாங்க. போய் ஜெபிச்சாங்க. எங்க வீடு பக்கத்தில் இருக்க, வாங்க பாஸ்டர்னாங்க. அவரும் நினைஞ்சிட்டாரு, ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு வீட்டுக்கு போலன்னா சீப் பாஸ்டர் வரலன்னு சொல்லுவாங்கன்ட்டு, சரி நான் வரேன்ட்டு பக்கத்துல வாக்கபிள் உடனே வந்துட்டார். வந்து அந்த வீட்டுக்கு ஜெபிச்சாரு. ஜெபிச்சுட்டு விசாரிக்கும் பொழுது இவங்க சொன்னாங்க, எங்களுக்கு 7 இயர்ஸ் என்ன இல்ல, குழந்தை இல்லைன்னு. அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியா குழந்தை இல்லையா, அதுக்கே நீங்க கவலைப்படுறீங்க, கர்த்தர் கொடுத்தா வாங்கிக்கோ, இல்லைன்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு என்ன செய்ய, 2 பேரும் சமாதானமா வாழ்க்கை நடத்துங்க. எந்த விதமான மெடிக்கலோ எதுவுமோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ என்ன செய்யக்கூடாது, செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு பட்டு இந்த கட்டளை மாதிரி நெஞ்சிட்டாரு, கொடுத்துட்டு போயிட்டாரு. அவங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. கர்த்தர் கொடுப்பார், கொடுக்கலனாலும் நீ என்ன செய்யக்கூடாது, எந்த விதமான முயற்சிகளும் எடுக்கக்கூடாது, கர்த்தர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டார். அவங்க அதை நம்பி இருந்தாங்க 14 வருஷமோ 15 வருஷமோ. இப்ப கர்த்தர் அவங்களுக்கு நெஞ்சிருக்காரு, குழந்தை கொடுத்திருக்காரு. அப்படி காத்திருக்காங்க. கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்யற வரைக்கும் நீங்க என்ன செய்யணும், காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைகிறார்கள், ஒருபோது வெட்கப்பட்டு போறதே கிடையாது. கர்த்தருக்கு காத்திருக்காம நம்ம ஏதாவது நம்ம செய்யும் பொழுது அது புத்தீனமான ஒரு செயலா என்ன செய்யுது, மாறி. அடுத்து துணிஞ்சிட்டான், அதான் புத்தீனம். அவன் சொல்றான் பாருங்க, 1 சாமுவேல் 13:12 அவன் சொல்றான், எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன். ஊழியம் செய்ய வேண்டியது ஊழியர்கள் செய்வாங்க, ஜெபிக்க வேண்டியது ஜெபம் ஊழியக்காரங்க செய்வாங்க. நாம போய் அவசியம் இல்லாம எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, மிஞ்சின காரியங்கள்ல
பெரிய பெரிய காரியங்களிலும் மிஞ்சின கருமங்களிலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, தலையிட கூடாது. அப்படிலாம் செய்யக்கூடாது. துணிந்து செய்யறது. எந்த ஒரு காரியத்தையும் பயத்தோடு செய்யுங்க. என்ன வந்துட போகுது, என்ன ஆயிரும் அப்படின்னு நம்ம துணிஞ்சு செய்யும் பொழுது அது குற்றமாக தேவனுடைய பார்வையில கணக்கிடப்படுகிறது. இவன் காத்திருக்கவில்லை, அதனால அன்னைக்கு ஒரு புத்தீனமான செயல், அதனால அவனுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காமல் போயிட்டு. காத்துரு, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்காக காத்துரு. அந்த திராட்சரசம் குறைவுபட்ட போது அந்த மரியாள் போய் இதை ஏசிட்டு சொல்றா, திராட்சரசம் குறைவுபட்டது. அவர் சொல்றாரு, என்னுடைய வேலை இன்னும் வரல, உன் வேலையை பாருன்ட்டாரு. ஆனா இவ போய் வேலைக்காரங்கிட்ட சொன்னா, நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம், அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் நீ செய். நீ போய் கிரேப்ஸுக்கு ரோட அலைய வேண்டாம், அந்த சிரப்ஸ் வாங்கிட்டு வரதுக்கு நீ ரோட என்ன செய்ய வேண்டாம், அலைய வேண்டாம், ஒன்னும் செய்யாது. அவர் என்ன சொல்றாரோ அதை செய். வேலை வரவில்லைன்னு சொன்னவரு, வேலை வரலன்னா அடுத்த நாளா செய்ய முடியும்? இன்னைக்கு தான் வேலை வந்துச்சுன்னு கல்யாணம் விருந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதுக்குள்ள அந்த வேலை என்ன செய்யும், வரும். நீ கர்த்தர் கிரியை செய்வாருங்கிற நிச்சயத்தோடு இருக்கணும். உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. இந்த வருஷத்துல கர்த்தருக்காக காத்திருக்காம நம்ம அவசர கொடுக்கையா, அதிக பிரசங்கித்தனமா, மிஞ்சி ஏதாவது செஞ்சிருக்கோமா? ஆண்டவர் கிரியை செய்யறதுக்கு முன்பாக, ஆண்டவர் பேசுறதுக்கு முன்பாக, ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்காமலே நம்மளா ஏதாவது பண்ணிருக்கோமா? செஞ்சிருக்கோமா? அது என்னது? ஆண்டவருடைய பார்வையில புத்தீனம். பழைய கதைகளை பேசுறது புத்தீனம். பழைய பாவங்களை, மற்றவருடைய பழைய பாவங்களை, அவங்க வாழ்க்கையில் உள்ள தோல்விகளை பேசுகிறது புத்தீனம். இரண்டாவது, கர்த்தருக்கு காத்திருக்காமல் நாமே துணிஞ்சு செயல்படுகிறது புத்தீனம். மூன்றாவது 2 சாமுவேல் 24:10. புத்தீனமாய் செய்து என்ன செஞ்சிட்டான்? ஆனா இவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ரொம்ப புத்திசாலியான ஆள். ஆனா இப்ப எப்படியா மாறிட்டான்? 1 சாமுவேல் 18:14 பாருங்க, 14-15 எப்படி நடந்தா? முதலாவது அவனுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு? மகா புத்திசாலி, அப்படித்தானே இருக்கு. மகா புத்திமானாய் நடந்தான். ஆனா இப்போ ரிசல்ட் என்னது? மகா புத்தீனமாய் நடந்தான். எப்படி இருக்கு? ஒரு காலத்துல மகா புத்திமானாய் நடந்த ஆளு இப்ப மகா புத்தீனமாய் நடக்கிறான். காரணம் என்ன? காரணம் என்ன? ஜனத்தை போய் என்ன செஞ்சான்? என்ன சொன்னான்? எவ்வளவு ஜனங்க இருக்காங்க அப்படின்னு. யோவாப் சொல்றான், ஜனத்தை என்ன கூடாது ராஜாவே, கர்த்தர் எவ்வளவு ஜனத்தை கொடுத்திருக்காரு, இதை போய் எண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. நான் சொல்றேன், நீ போய் எண்ணு அப்படின்னா. இப்ப ஜனத்தை எண்ணி முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள ஜனம் எவ்வளவு பேர் செத்துப்பிட்டான்? 70,000 பேர். 15ஆம் வசனத்துல 2 சாமுவேல் 24:15 ஜனங்களில் எத்தனை பேர் செத்தாச்சு? 70,000 பேர் செத்தார்கள் ஒரே நாள்ல. எப்படி இருக்கும் பாத்தீங்களா? இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜனத்தை எண்ணுவது குற்றம். ஜனத்தை எண்ணுனா அதுக்கு முன்னால என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். ஜனத்தை என்ற காரியத்துல ஃபர்ஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுக்கு முன்னாக பலி செலுத்தணும். பலி செலுத்தி ஓகே பண்ண பிறகுதான் எதை செலுத்தணும்? ஜனத்தை எண்ணணும். அப்படித்தான் கர்த்தர் பிரமாணம் வச்சிருந்தார். சொல்லுங்க. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்படி? ஜனத்தை நீ என்ன வேண்டிய ஒரு கணக்கு பார்க்கும்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அவர்களுக்குள்ள வாதம் வந்துடக்கூடாது. அதுக்கு முன்னால அவங்களுக்கு என்ன செய்யணும்? அவனுக்கு வாதை உண்டாகாதபடி ஒவ்வொருவரும் எண்ணப்படும் சமயத்தில் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு என்ன செய்யணும்? மீட்கும் பொருளை கொடுக்கணும், ஈக்குவல் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும்? ஜனத்தை எண்ணணும். இப்படி ஒரு பிரமாணம் யாத்திராமத்துல இருக்கு. இது யோவாபுக்கு தெரியும், தாவீதுக்கும் தெரியும். தெரிஞ்சும் இஷ்டத்துக்கு செய்யறான். இது மனப்பூர்வமாய் செய்யற தவறு. கெட்டவத்தை பேசக்கூடாதுன்னு தெரியாதா? டிவி பார்க்க கூடாதுன்னு நமக்கு தெரியாதா? சொல்லுங்க. ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? எல்லாம் தெரியும். தெரிஞ்சுதான் என்ன செய்யறோம்? மகா புத்தீனமாய் நடந்துக்கிறோம். ஜனத்தை என்னன்னா அதுக்கு பலி செலுத்தணும். இது நல்லா தெரிஞ்ச கதை. இது தெரிஞ்சுக்கிட்டே இவன் செஞ்சான். இப்ப தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சுட்டு அதை ஒருத்தன் தடுக்கிறான். தடுத்தவனை கடிச்சிட்டான். நீ யாரு சொல்றது? நீ வேலையை பார்த்து போன்ட்டான். 2 சாமுவேல் 24:4 யோவாபும் ராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. இப்ப அவன் சொல்லி பார்த்தான். சரி போ, ஏக்காடு கட்டு போன்ட்டான்.
இப்போ எண்ணிட்டு வர்றது போதே இவனுக்கு நம்ம பிரமாணத்தை மீறிட்டமேன்னு என்ன செஞ்சது? இருதயம் வாதித்தது. அப்படிதான் இருக்கு. அவனுடைய ராஜாவுடைய இருதயம் வாதித்தது. 2 சாமுவேல் 24:10 அவனே போய் ஆண்டவரே மன்னிச்சிரும், நான் என்ன பண்ணிட்டேன்? மகா புத்தீனமா செஞ்சிட்டேன். சில காரியங்கள் எல்லாம் நம்ம அவசரப்பட்டு செய்யக்கூடாது, துணிஞ்சு செஞ்சிடக்கூடாது. தவறுன்னு தெரிஞ்ச பிறகு மனப்பூர்வமா நினைச்சக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அது குற்றம், பெரிய குற்றமாயிடும். அதனாலதான் நம்ம ஜனங்களுக்கு எல்லாமே தெரியும் எது தப்பு. நமக்கு நம்முடைய ஜனத்துக்கு ஒண்ணுமே தெரியாதா? இது என்ன குழந்தைங்களா? இதுலயே ஊர்ன, இந்த குட்டையிலேயே ஊர்ன மட்டைகள். அவனை இப்ப கேட்டா பாச ஜாக்கப் இங்க ஊழியம் செஞ்சாருமா, பாச தாசன் ஊழியம் செஞ்சாங்க, பாச நடராஜா ஊழியம் செஞ்சார், பாச இப்படிலாம் சொல்லுவோம். அப்ப நமக்கு அப்போ பாஸ்டர்ஸ் எல்லாம் தெரியுதுன்னா பாஸ்டர் சொன்ன சத்தியங்களும் என்ன செய்யும்? தெரிஞ்சிருக்குல்ல. அவங்க எல்லாம் எப்படி வைராக்கியமா இருந்தாங்க, எப்படி பிரதிஷ்டையா இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க. இது போக நம்முடைய வாழ்க்கையில முறை என்ன, நமக்கு எவ்வளவு ஜீவியம் வேணும், எது தப்பு, எது நியாயம், எது அநியாயம், எது கிரமம், எது அக்கிரமம், எது ஒழுங்கு, எது ஒழுங்கு இல்லாதது, எது புத்தி, எது புத்தி இல்லாதது, எல்லாம் நமக்கு தெரியும்ல. இது காமன் சென்ஸ்லயே நமக்கு தெரியும். இந்த சத்தியத்துக்குள்ள வந்த பிறகு இன்னும் ஆழமா தெரியும். அப்படி தெரிஞ்ச பிறகு நாம செஞ்சுக்கிட்டு தான் வரோம். ஒரு காலத்துல மகா புத்திமானா நடந்த ஆளு இப்ப தேவசித்தத்தை விளங்கி கொள்ளாம பிரமாணம் தெரிஞ்சும் கூட துணிஞ்சு பாவம் செய்யறது. சவுல் தான் அப்படி செஞ்சான்னு சொன்னா தாவீது அதே தப்பு தான் செய்தான். யோபு 4:18 தூதர்களின் புத்தியினம். யோபு 4:18 தூதர்களுடைய புத்தியினம் என்ன? தூதர்களுடைய புத்தியினம் நமக்கு எல்லாருக்கும் தெரியுமே. வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதத்தில் வீற்றிருப்பேன், என்னுடைய சிங்காசனத்தை அவருடைய சிங்காசனத்துக்கு. இதெல்லாம் வேணுமா? பெருமை, கணக்கு வழக்கில்லாத பெருமை. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வந்துட்ட பிறகு நம்ம ரொம்ப தாழ்த்தணும். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எழுத்து நிற்கிறார். நமக்கு ரொம்ப பெருமை இருக்கு. நம்ம சபையை குறித்து பெருமை இருக்கு, ஊழியத்தை குறித்து பெருமை இருக்கு, நம்முடைய குடும்பத்தை குறித்து பெருமை இருக்கு, நம்முடைய அழகு, திறமை, நம்முடைய அந்தஸ்து, ஆஸ்தி, ஜாதி, நம்முடைய பல காரியங்கள். அது உங்களுக்கு தான் தெரியும். நம்ம அநேகருக்கு பெருமை இருக்கு. ஒண்ணுமே இல்லாட்டாலும் என்ன இருக்கு? பெருமை இருக்கு. அப்படித்தானே? காக்கா கத்துறது என்ன ஸ்டைலு? இந்த கத்துது பாருங்க, காக்கா கத்துறது என்ன ஸ்டைலு? அது ஒருத்தனுக்குமே ஒத்து வராது. ஆனா நரி போய் சொல்லிச்சு, என்ன அருமையா நீ கத்துறன்னு சொல்லிச்சு. உடனே அது எதை விட்டுடுச்சு? இருக்கிற வடையை விட்டுட்டு அது கத்த ஆரம்பிச்சது. திருப்பி பார்த்தா ரசிக்கிற ஆளை தேடி பார்த்தா நரி எங்க இல்ல. இது கத்தி முடிச்சுட்டு நரிய பார்த்தா நம்மள புகழ்ந்த ஆளை பார்க்கலான்னு பார்த்தா அது வடையை சாப்பிட்டு போயிடுச்சு. அது இதே மாதிரிதான் தூதன் அவனை பணிவிடை ஆவியாத்தான் கத்திரன் செஞ்சாரு. எபிரேயர் 1 கடைசியின்படி அவனுடைய ஊழியம் என்னது? பணிவிடை ஆவி. ஆனா இப்ப சொல்றது என்னது? வானத்துக்கு ஏறுவேன். ஏசாயா 14 உன்னதமானவருக்கு போய் ஒப்பாவேன்னு சொல்லலாமா? ஒரு வேலைக்காரன் அடிமை அரசால நினைக்கலாமா? ஏசாயா 14:14 யாரு யார சிந்திக்கிறது? அவர் தான் இவன் நினைஞ்சிருக்காரு, காற்றா உண்டாக்கி வச்சிருக்கிறார். அவனுக்கு கனத்தையும் மகிமையும் ஃபுல்லா கொடுத்து வச்சிருக்காரு. மனிதனுடைய சிருஷ்டிப்பு குறைவுள்ளது. அது வளர்ச்சி அடைந்துதான் எங்க போனோம்? பூரணத்துக்கு போனோம். ஆனா தூதனுடைய சிருஷ்டிப்பு என்னது? குறைவுள்ளதல்ல. என்னது? பூரணம். தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்த மனுஷன். அப்போ இவன் வளர்ச்சி அடைந்து பூரணத்துக்கு வருவான். அவன் பூரணம். ஒரு வீட்டுல ஒரு குழந்தை ஒரு எஜமானுக்கு பிறந்து வளருது. ஆனா அந்த வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் பெரிய ஆள். அவன் என்ன நினைச்சிட்டான்? இவன் என்ன வளர்ந்து வர்றது, நம்ம எங்க வந்துடலாம், ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல். இப்படித்தான் வருது பெருமை. நமக்கு ஜீவிதத்துல பெருமை வரவே கூடாது. உங்களுக்கு எதுக்காவது பெருமை இருந்துச்சுன்னா இந்த வருஷ கடைசியில கத்தாவே நான் பேச்சுல பெருமை, பார்வையில பெருமை. என்னோட ஒரு சில நடந்து போகும்போது கூட அப்படி இந்த கேட் வாக் மாதிரி போவாங்க, பாத்துருக்கீங்களா? இந்த ஃபேஷன் ஷோல நடந்து போற மாதிரி நடந்து போவோம். அதெல்லாம் என்னது? பெருமைதான். ஏசாயால சொல்லியிருக்கு, சீயோன் குமாரத்தி எப்படி நடந்து போறாளாம். 3 அதிகாரம் 16
ஏசாயா 3:16. ஏசாயா சாதாரண ஆள் கிடையாது, நம்மளை விட டஃப்பான ஆள். தீர்க்கதரிசனத்துல பயங்கரமா பேசுவான். பேசுறா பாருங்க, கழுத்தை நெறித்து நடந்தாங்களாம். அந்த வெட்டுறது அவர் அன்னைக்கே பார்த்திருக்காரு. கழுத்தை நெறித்து நடந்து, அடுத்து கண்களால் மருட்டி பார்த்து, ஒய்யாரமாய் நடந்து, ஹை ஹீல்ஸ் போட்டு. ஒய்யாரன்னா அப்படித்தானே, ஹீல்ஸ் தான் அது, ஹை ஹீல்ஸ். அது காலை ஒடிச்சிட்டு கால் சுலுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நம்மளை ஜபிக்க கூடுறான். உன்னை யாரு ஹீல்ஸ் போட சொன்னா? நார்மலா போட்டு என்ன செய்ய? போ, நீ விசுவாசி தானே, நீ நார்மலா நட. இந்த சந்திர மண்டலத்தில் நடக்கிற மாதிரிலாம் நடக்கக்கூடாது. பாத்திருக்கீங்களா? சந்திர மண்டலத்தில் நடக்கிறத பாத்திருக்கீங்களா? அந்த ஸ்பேஸ்ல போவாங்க, அப்படியே மிதந்து போவாங்க. அவங்களுக்கு நடக்க முடியாது, ஏன்னா கீழே ஈர்ப்பு சக்தி எங்க கிடையாது. அதே மாதிரிலாம் நம்ம நடக்கக்கூடாது. ரொம்ப தாழ்மையா, நம்ம வர்றதும் தெரியக்கூடாது, நம்ம போறதும் தெரியக்கூடாது. அவ்வளவு அடக்க ஒடுக்கமா தான் நம்ம என்ன செய்யணும். முந்தி சவுத்துலாம் அடக்க ஒடுக்கத்துக்கு பேரே இதுதான், சவுத் தான். இப்ப சவுத்து அப்படியே கல்ச்சர் என்ன செய்யுது, சேஞ்ச் ஆகுது. வெஸ்டர்ன் கல்ச்சரும் யூரோப்பியன் கல்ச்சரும் எங்க வருது, உள்ள வருது. அதுக்கு காரணம் பேரண்ட்ஸ் தான். இவங்க தான் அப்படி அந்த பிள்ளைகளை என்ன செய்யறாங்க. இவங்க காலத்துல பட்டிக்காடு மாதிரி இருந்தாங்க, இப்ப பிள்ளைங்க காலம் எப்படி ஆயிடுச்சு, பட்டணமா மாறிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி இவங்க எல்லாமே அவங்கள வளர்ச்சி அடைய கொண்டு வராங்க. தூதர்களின் புத்தியினம் பெருமை. அதனால தூதனை கர்த்தர் தள்ளிட்டார். குரூப்பா விழுந்தாங்க. நான் நினைக்கிறேன் இந்த 30 கோடி தேவர்கள் சொல்றாங்க பாருங்க, இது அதனுடைய இன்டர்பிரேஷன் தான். விழுந்த தூதர்களுடைய கணக்கு பைபிள்ல இல்ல, ஆனா எங்க இந்துக்கள்ல எங்க இருக்கு கணக்கு வச்சிருக்கான். எத்தனை கோடி? 30 கோடி நிலமா ஒரு கணக்கு அது. அப்ப எவ்வளவு தூதர்கள் விழுந்திருக்கான்னு பாருங்க, எவ்வளவு குரூப் விழுந்து கிடக்கு. அவங்களெல்லாம் கர்த்தர் மகிமையா வச்சிருந்தார். மகிமைன்னா, நான் ஒரு இடத்துல ஒரு பிசாசு துரத்தினேன். பிசாசு துரத்தும் போது அது கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும். அந்த பிசாசு இந்த பிசாசு அது பிசாசு, இப்படி ஒரு 2 வாரமோ 3 வாரமோ கடந்து துரத்திக்கிட்டே கிடந்தோம் மாச கணக்கில். நைட்டெல்லாம் உட்காந்து ஊழியக்காரங்க உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். கொஞ்சம் ஆவிக்குரிய விசுவாசிகள் நைட்டு வருவாங்க. ஒரு சகோதரிக்கு அந்த பிசாசு போராட்டம், நைட்டெல்லாம் உட்காந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா பாட்டுக்கிட்டு பாடி என்ன செய்யறது, தூக்க வைக்க வராம அந்த போராட்டத்துக்காக உட்காந்து நைட்டெல்லாம் உட்காந்து ஏதாவது ஒரு பாட்டு பாடுவாங்க. யாராவது ஒரு ஆள் ஹார்மோனியம் போடும். இப்படி பாடிக்கிட்டே உட்காந்து ஜெபிச்சுட்டு அந்த ஆவி வந்துச்சுன்னா துரத்துறது, இப்படி ஜெபிக்கிறது, திருப்பி ரெஸ்ட் எடுக்க போவோம். அப்போ ஒரு நைட்டு உட்காந்து தெலுங்கு, அது நான் சொல்றது சித்தூர், ஆந்திரா. நான் கொஞ்ச நாள் அங்க இருந்தேன், ஒரு 3.5 மாசம் நினைக்கிறேன். அப்போ அந்த பிசாசுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கும்போது நைட்ல ஒரு பாட்டு, நூதன எருசலேம்னு ஒரு பாட்டு இருக்கு, புதிய எருசலேமை பத்தி ஒரு பாட்டு. அது அந்த பாட்டு பாடிட்டு இருக்கோம், நூதன எருசலேம். அந்த பாட்டை பாடிட்டு இருக்கும்போது இந்த பிசாசு பிடிச்சது அப்படியே உருண்டுகிட்டே இருந்துச்சு. இந்த பாட்டு பாடின உடனே ஆள ஆரம்பிச்சிருச்சு. அந்த சீயோனுடைய இதெல்லாம் எல்லாம் அந்த ஒவ்வொன்றா வர்ணிச்சு வரும். அதை பாட ஆரம்பிச்ச உடனே இது அழ ஆரம்பிச்சது. நான் சரி பிசாசு போகுது போல் இருக்கு, அழ ஆரம்பிச்சிருச்சு நினைச்சிட்டு, என்ன அழுகுறேன்னு கேட்டேன். அது கொஞ்ச நேரம் சும்மா இரு, இந்த சீயோனின் பாட்டை நான் என்ன செஞ்சுக்கிறேன் கேட்டுக்கிறேன். நான் அன்னைக்கு விட்டுட்டேன். அது சொல்லுது, நாங்க மிஸ் பண்ணிட்டோம், அது உங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு. அப்படியே மணிக்கணக்கா அழுகுது, மிஸ் பண்ணிட்டோம். அந்த ஆவி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சீயோனுடைய அந்த மகிமையை அந்த பாட்டுல பாட 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 அது அழுது கத்துது. போச்சே, அந்த மகிமையான இடத்தை நெஞ்சிட்டோம், விட்டுட்டோமே. அதுல ஒரு வார்த்தை வரும், பட்டணத்துடைய அஸ்திபார கற்கள் ஊழியர்களேன்னு வரும். பட்டணமும் யொக்க பொன்னாதில் என்னையும் கிறிஸ்துனி அப்போஸ்தலரே. அந்த வரி வந்த உடனே நீங்க தான் அப்படிங்குது. யாரை பார்த்து? நம்மளை பார்த்து, ஊழியக்காரங்களை பார்த்து சொல்லு, அது நீங்க தான். பட்டணத்துக்கு அஸ்திபார கற்கள் யாரு? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள். எப்படி இருக்கும் பாத்தீங்களா? அப்பதான் நான் கேட்டேன், நீ இவ்வளவு நேரம் அங்காளா பரமேஸ்வரின் கதை சொல்லிட்டு இருந்த, இப்ப என்ன தூதன் கதையை சொல்றேன். அது இங்க உள்ள பேரு, நான் கேரும் அப்படின்னு. எப்படி இருக்கும் அது சொல்லுது. நான் சொன்னேன், இவ்வளவு நேரம் அங்காள பரமேஸ்வரி ஆதிசக்தி பராசக்தின்னு இருந்த, இப்ப என்னவோ சீயோன்னு எருசலேம்ங்கிறேன். அது இங்க உள்ள பேரு,
என்னுடைய ஒரிஜினல் பேரை சொல்றேன், நான் கேரூப் அப்படின்னுச்சு. எப்படி இருக்கும்? ஆடிவிட்டான் என் கூட வந்த விசுவாசிலாம். அது சொல்லுது, இங்க உள்ள லோக்கல் பேர்ல நாங்க என்ன செய்யறோம், ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு பேர்ல சுத்துவோம். ஆனா என்னுடைய ஒரிஜினல் பேர் என்னது? நான் கேரூப் கூட்டத்தை சேர்ந்த உள்ள ஆளுனா. இருக்கா கேரூப்பு? எசேக்கியேல் இருக்கு. நீ காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், நீ விழுந்து போனாயே. எசேக்கியேல் 20 கேரூப் இதான். உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். அடுத்த பக்கத்துல பாருங்க, 2வது வசனமா, அடுத்த பக்கம். உன் மினுக்கினால், மினுக்கினால், அதனாலதான் மினுக்க கூடாதுன்னு சொல்றான். மினுக்காத. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அவங்க சொன்னாங்க எங்க பிள்ளைங்க படிப்பு ரொம்ப கம்மியா இருக்குன்னு. நான் உடனே சொன்னேன் மினுக்கி இருப்பான்னு. மினுக்கினால் எது போயிடும்? எது போயிடும்? ஞானம் போயிடும். நீ மினுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்க பிள்ளைகளை நீங்க மினுக்க வச்சீங்கன்னா அது மினுக்கத்தான் ட்ரை பண்ணும். காலையில் எழுந்திரிச்சு அதுக்குத்தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணுமே தவிர புஸ்தகத்துக்கு நிச்சயாது டைமை ஸ்பெண்ட் பண்ணாது. 1 மணி நேரம் குளிக்கும், 3 மணி நேரம் ரெடி ஆகும், அப்படி ஆயிடும். திருப்பி நீங்க அவ்வளவுதான். நீங்க எதுக்குத்தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க? அதுக்குத்தானே வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேஸ் டு ஃபேஸ், ஷாம்பு, இருக்கிற மேக்கப் எல்லாம் வாங்கி கொடுத்து வச்சிருக்கீங்களா பேரண்ட்ஸ்? பிறந்தது நீங்க எல்லாம் பெண்டிகாஸ்ட், நீங்க ஒன்னும் யூஸ் பண்றது இல்ல. ஆனா பிள்ளைகளை எப்படி யூஸ் பண்றீங்க? இதெல்லாம் வாங்கி கொடுத்து மேக்கப் சாதனங்கள்லாம் வாங்கி வச்சு, அது கூட்டத்துக்கு வந்தாலும் ஹேண்ட்பேக்ல ஒரு சைட்ல, பர்ஸ்ல ஒரு சைட்ல என்ன இருக்கு? பவுடர் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுதான் இப்ப பெண்டிகாஸ்ட். நவீன பெண்டிகாஸ்ட் எப்படி இருக்கு? இப்படிதான் வளர்க்கிறோம் பிள்ளைகளை. நம்ம தான் கெடுக்கிறோம். தூதர்களுடைய புத்தீனம் பெருமை. மினுக்கினால் உன் ஞானத்தை நீ கெடுத்தாய். அதான் தூதர்களுடைய புத்தீனம். யோபு 42:8. இங்கே யோபுனுடைய நண்பர்களுடைய புத்தீனம், ஃப்ரெண்ட்ஸோட புத்தீனம். ஃப்ரெண்ட்ஸோட புத்தீனம் என்ன தெரியுமா? நிதானமாய் பேசுறது இல்ல. நம்முடைய பேச்சுல எப்பவுமே எப்படி இருக்கணும்? நிதானம் இருக்கணும், தவறவே கூடாது. நிதானம் தவறி படபடன்னு ஏதாவது ஒண்ணு பேசிடக்கூடாது. அந்த துக்கத்துல பேசுறது, அவசரத்துல பேசுறது, கோபத்துல பேசுறது, ஷார்ட் டெம்பர்ல பேசுறது, என்ன பேசணும்? நிதானமா பேசுங்க. ஒரு சிலருக்குலாம் என்ன செய்ய, கை கால்லாம் உதறும், படபடன்னு பேசிடுவாங்க. நீங்க எந்த காரியம் பேசினாலும் நீங்க நிதானமா பேசணும். உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் பிரேக் என்ன செய்யணும்? இருக்கணும். உங்களை நீங்க கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கிருபை என்ன செஞ்சிருக்கணும்? வச்சிருக்கணும். என்னதான் வந்தாலும் உங்களுடைய வேகத்தை உங்களால என்ன செய்ய முடியணும்? இப்ப ஒரு வண்டியில நீங்க எவ்வளவோ ஸ்பீட்ல போறீங்க, ஆனா அந்த வண்டியில உங்களுக்கு அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணி பிரேக் அடிச்சு நிப்பாட்டக்கூடிய சக்தி என்ன செய்யணும்? இருக்கணும். இல்லைன்னா நேரம் போய் முட்டி தான் என்ன செய்யணும்? சாவணும். அப்படி வேஸ்ட். உங்களுக்கு ஒரு நிதானம் இருக்கணும். கண்ட்ரோலிங் பவர் உங்களுக்குள்ளே என்ன செய்யணும்? வச்சிருக்கணும். ஒரு சிலர்லாம் பாருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுறாங்க, வார்த்தை என்ன செய்யறது இல்ல, விடுறதே கிடையாது, ரொம்ப நிதானமா பேசுவாங்க. நமக்கு அந்த கிருபை இருக்கா? யோபுனுடைய ஃப்ரெண்ட்ஸினுடைய 2 புத்தீனமான செயல். ஒன்று, நிதானமாய் பேசவில்லை, இஷ்டத்துக்கு பேசுறது. ஒரு சிலர்லாம் பேச, அதாவது ரொம்ப நல்லா இருப்பாங்க, இவங்க கண்ட்ரோல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க பேசுறது அவங்களுக்கு என்ன செய்யாது, அது பாட்டுக்கு எவ்வளவு என்னெல்லாம பேசிவிடுவாங்க. திருப்பி உட்காந்து நீ அழுது, திருப்பி அடுத்த சுத்திரி போய் மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்தா என்ன பிரயோஜனம்? ஒன்னே நீ கண்ட்ரோல் பண்ணு. தீர்க்கதரிசிகளின் ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. அப்ப தீர்க்க தரிசனத்தின் ஆவியே தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்குன்னா, உனக்குள்ள இருக்கிற கோபத்தை உன்னால என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ண முடியணும். உன்னுடைய வேகத்தை நீ கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப உள்ள வண்டிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட் இன்ஜின், எல்லாமே சிசி என்னது கூடுனது. ஆனா அதே லெவல்ல எதை அப்ளை பண்றான்? பிரேக் சிஸ்டத்தையும் அப்ளை பண்றான். இல்லன்னு சொன்னா இந்த வண்டிகளுக்கு இருக்கிற ஸ்பீடுக்கு ஒருத்தம் கூட என்ன செய்ய முடியாது, உயிரோட இருக்க முடியாது. அப்படி நினைக்கிறதுக்குள்ள போகும். நீங்க அப்படி பேசிட்டு திரும்புறதுக்குள்ள வண்டி எங்க போயிடும்? நம்ம ஓட்டுற வண்டியை நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது, அவ்வளவு ஃபாஸ்ட். அவன் அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் பிரேக் சிஸ்டத்தை அப்ளை பண்றான். அதுக்கு பிறகுதான் கவர்மெண்ட் இதுக்கு பெர்மிட்டே என்ன செய்யறான்? கொடுக்கறான். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு கண்ட்ரோலிங் பவர் இருக்கணும். நிதானமா பேசணும். நம்ம என்ன பேசினாலும் மனுஷன் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் என்ன உண்டு? அவன் கணக்கு ஒப்புவிக்கணும். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது.
நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே டிட்டவா கணக்குல வந்துடும். நான் கூட முந்தி யோசிப்பேன், இது எப்படி கணக்குல வரும்? எங்கேயோ பேசுறான், யூரோப்ல ஒருத்தன் பேசுறான், கோடிக்கணக்கான பேர் காட்டுக்குள்ள கிடக்குறான், என்னெல்லாமோ பேசுறான். இப்ப பாருங்க, சும்மா சாதாரண ஐபாட்ல எவ்வளோ கண்ட்ரோலிங் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. நான் அப்படிதான் நினைக்கிறேன். மேல போனா அது வாட்டுக்கு வச்சிருப்பாரு போல் இருக்கு. நியாய தீர்ப்புல ஒரு சீடி எடுத்து சொல்லிவிட்டா போதும், அவன் ஹிஸ்டரியே ஓடும் போல் இருக்கு. அது வாட்டுக்கு வரும், நல்லது தீர்த்தது எல்லாம் வந்துடும். நம்ம வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கு? நிதானமா பேசுறீங்களா? பேரண்ட்ஸ் ஆன பிறகு, அதாவது வாலிப பிள்ளைகளா இருக்கும் பொழுதே, பையங்களா இருக்கும் பொழுதே உங்களை கண்ட்ரோல் பவர்ல கொண்டு வரணும். விவாகமான பிறகு இன்னும் என்ன செய்யணும்? கண்ட்ரோல் அதிகமா கொண்டு வரணும். தாயான பிறகு, தகப்பனான பிறகு இன்னும் கண்ட்ரோல் பவர் என்ன செய்யணும்? கூடணும். இன்னும் வயசு கூடி வரும்போது இன்னும் மெச்சூரிட்டி ஆகி இன்னும் என்ன செய்யணும்? பிரேக்கு. சில வண்டி அடிச்சா இங்க இருந்து நம்ம காலை தாண்டி போய் இடிச்சு அவனை சாவடிச்சு தான் நிற்கும் பிரேக் அடிச்சா. சில வண்டி கொஞ்ச நேரம் இழுத்துக்கிட்டு போவோம், சில வண்டி லெப்ட் போகும், இல்லைன்னா ரைட் இழுத்துட்டு போவோம். சில வண்டி தான் அடிச்சா அந்த இடத்துல நிச்சயம். நீங்க எப்படி, உங்க வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க? நிதானமா பேசுறீங்களா? நிதானமா பேசலன்னா நம்ம பேசுறதெல்லாம் என்னது? புத்தியினமான பேச்சாக தேவனுடைய கணக்குல. ரெண்டாவது, அந்த இடத்துல கர்த்தர் புத்தியினமான்னு சொன்ன வார்த்தைக்கு காரணம் என்னன்னா, இவங்க 3 பேரும் சேர்ந்து யோபுவ பைத்தியக்காரன் ஆகிட்டானுங்க. அவனை குழப்பி விட்டதே யார்தான்? அவனே 10 பிள்ளை செத்து, 10 பிள்ளைகள் ஒரே நேரத்தில் செத்து, 10 பிள்ளைகளையும் ஒரே நேரத்தில் அடக்கம் பண்ணிட்டு நொந்து வெந்து போய் இருக்கும்போது இவங்க வந்து அவனை போட்டு குழப்பி எடுத்துட்டானுங்க. அப்படி செய்யவே கூடாது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னா ஒருத்தனை என்கரேஜ் பண்ணணும், ஒருத்தனை என்ன செய்யக்கூடாது? டிஸ்கரேஜே பண்ணக்கூடாது. ஆபத்துக்கு உதவணும். நீ போய் ஒருத்தனை தூக்கி தான் விடணுமே தவிர, இவங்க எல்லாம் பேசி 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 அவனை டென்ஷன் ஆக்க இவன் பதிலுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? இவன் பேச, அது இன்னும் ஒரு நாடகம் மாதிரி ஆயிப்போச்சு. ஒருத்தன் வந்து சொல்லுவான், நீ சரியில்லை, நீ ஏதோ அநியாயம் பண்ணிட்ட, அதனாலதான் உனக்கு இப்படிப்பட்ட பாதம் வந்துச்சு. இப்ப யோபு என்ன சொல்லுவான்? என்னுடைய நேர்மையை கர்த்தர் தராசுல வச்சு என்ன செய்யட்டும்? நிறுத்து பார்க்கட்டும். ஆண்டவர் என்னுடைய உத்தமத்தை நிறுத்து பார்க்கட்டும் அப்படிமா. உடனே அடுத்தவன் வந்து சொல்லுவான், நீ உத்தமமா இருந்தா ஏன் இப்படி நடந்துச்சு அப்படி. இப்படியும் அவனை போட்டு குத்தி 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 அவனை புலம்ப வச்சுட்டாங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாராவது செய்றீங்களா? யாராவது டிஸ்டர்ப் பண்றீங்களா? புருஷன் சோர்ந்து போனா மனைவி என்ன செய்யணும்? தேர்த்தி விடணும், டெவலப் பண்ணி விடணும். மனைவி சோர்ந்து போயிட்டானா புருஷன் என்ன செய்யணும்? கடந்து சாவுன்னு சொல்லிட்டு விட்டு போக கூடாது. அன்னைக்கு லீவ் போட்டு சமாதானப்படுத்தி உட்கார்ந்து அந்த பிசாசை துரத்தி அந்த துக்கமான ஆவி என்ன செய்யணும்? என்கரேஜ் பண்ணணும். பாஸ்டர் பால் வந்து நம்ம ஊழியத்தை துவங்கும் போது அவர் வந்து லுத்தரன் சபையில தான் இருந்தாரு, உபதேசியாரா. வேற ஒரு சர்ச்சில் இலங்கையில மிஷினரிஸ் ஊழியம் செஞ்சாங்க. 3 நாள் கூட்டம், 3 நாளோ 4 நாளோ மிஷினரிஸ், ஆஸ்திரேலியன் மிஷினரிஸ் மீட்டிங் நடத்தினாங்க. அந்த மீட்டிங் தான் இவர் போனார். அங்கதான் இவருக்கு அபிஷேகம்லாம் என்ன செஞ்சது? கிடைச்சது. அப்ப கடைசியில் அவங்க சொல்றாங்க, இந்த கூட்டத்தில் ஒரு நபரை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறாரு, அந்த நபர் மூலமா கர்த்தர் ஒரு விசுவாச ஊழியத்தை ஸ்தாபிக்க போறாரு. அந்த சபை பூமி எங்கும் என்ன செய்யும்? வியாபிச்சு கிரியை செய்யும். பூமி எங்கும் அதனுடைய வளர்ச்சி உண்டாகும். அந்த சபை மகிமையில போகும்னு சொல்லி ஒரு ப்ராபசி கொடுத்துட்டு, அந்த விசுவாச ஊழியம் செய்யறவங்கள, அதை அர்ப்பணிக்கிறவங்களை நாங்க பார்க்க விரும்புகிறோம், வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே யாரு போறா? ஒரு 2-3 பேர் போறாங்க. 3 பேர் போனா அவங்க இன்டர்வியூ மாதிரி பண்றாங்க. நீங்க விசுவாச ஊழியர்னா என்ன கிடையாது? சம்பளம் கிடையாது, சேர்த்து வைக்க கூடாது, இப்படி என்னெல்லாமோ சொல்றாங்க. அவங்க 2 பேரும் பின்வாங்கிட்டாங்க. யாரு நிக்கிறா? இவர் ஒருத்தர் நிக்கிறாரு. இவருக்கு பிளஸ் பண்ணி ஆசீர்வதிச்சு ஜெபிச்சு அனுப்பிடுறாங்க. இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வர்ற வழியிலேயே போராட்டம். விசுவாச ஊழியமா இது எப்படி செய்யறது? ஒண்ணுமே இல்லாம எப்படி நிக்க முடியும்? பிள்ளைங்க வேற இருக்கு, குடும்பம் வேற இருக்கு, எப்படி எப்படி எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீடு வந்து சேர்ந்துட்டார். பாஸ்டர் பால் விவாகமானவர் தானே, 5 பிள்ளைங்க, என்ன பண்றது? 5 பிள்ளைங்க 4 5 தான், என்ன பண்றது இந்த பிள்ளைகளை வச்சுட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே டல்லாகி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாராம். வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே அவங்க சிஸ்டர் கேட்டாங்களாம், மிஸ்ஸஸ் என்ன 2 நாள் கூட்டத்துக்கு எழுப்புதல வந்தீங்க, இன்னைக்கு போய் எப்படி வரீங்க, டல்லா வரீங்களேன்னு. அப்ப அவர் சொன்னாராம், இப்படி என்னவோ ஃபெய்த் மினிஸ்ட்ரின்னு சொல்றாங்க, நான் அதுக்கு ஒப்பு கொடுத்துட்டு வந்தேன், ஆனா வரும்போதே ஒரே குழப்பம், எப்படி பண்றது, ஃபெய்த் மினிஸ்ட்ரி எப்படி பண்றது, இந்த லுத்தரன் சர்ச்சை விட்டு வெளியே வரணும், அங்க ஏதாவது என்ன செய்வான், சம்பளம் கொடுப்பான்,
கோயில் குட்டியாரு. இப்ப அதுவும் கிடையாது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசனை. அப்ப அவங்க சொன்னாங்களா, ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒப்பு கொடுத்துட்டீங்க, இனிமே என்ன செய்யக்கூடாது, அதை பத்தி யோசிக்க கூடாது. கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு, நடத்துவார். ஏன்னா ஒண்ணுமே கிடைக்கலன்னா கிணத்து தண்ணி பைப்பு தண்ணி கிடைக்காதா, அதை குடிச்சிட்டே என்ன செய்யலாம், ஊழியம் செய்யலாம். நாங்க அப்படியா சொல்ற, சரி அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன், அந்த ஊழியமே செய்யலான்ட்டு அன்னைக்கு நைட்டே பிரதிஷ்டை பண்ணி என்ன செஞ்சாங்க, ஊழியத்தை துவக்குனாங்க. நீங்க என்ன செய்வீங்க? இப்ப இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பிரதர் ஊழியத்து போறேன்ட்டாரு, அவங்க மனைவி இங்க உட்கார்ந்துருக்கீங்க, என்ன நினைப்பீங்க? இதுக்கு தான் பெந்தேகோஸ் போகாதன்னு சொன்னேன், குடும்பத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான்னு சொன்னேன், நான் இங்க இருக்கும்போது இவரை ஊழியத்துக்கு எடுத்தா இப்படிதானே? அப்படிதான் அநேகர். சரி, குடும்பத்தில் இருக்கிறவர் ஊழியத்துக்கு போனா பிரச்சனை, சரி விட்டுருங்க. இப்ப ஒரு பிள்ளை ஊழியத்துக்கு போகுது இங்க இருந்து, உடனே பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்க, அதுக்கு தான் அதிகமா கூட்டத்துக்கு போகாதன்னு சொன்னேன், இந்த பிரசங்கம் இப்படிப்பட்ட புது பிரசங்கம் கேட்காதன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப இடத்துல இதான் பிரச்சனை, அநேக இடத்துல எனக்குள்ள பிரச்சனையே இதுதான், ஊழியத்துக்கு போறதுதான் ப்ராப்ளம். ஊழியத்துக்கு ஒன்னாலதான் போச்சு, என் பிள்ளை ஒன்னாலதான் போச்சு, ஒன்னாலதான் போச்சு, ஒன்னாலதான் போச்சு. ஒரு நான் சிவகாசியில் இருக்கும்போது ஒரு பிரதர் வீட்டில் சொல்லியிருக்காரு, இந்த பாஸ்டர் எவ்வளவு சீக்கிரம் மாறி போறாரோ அவ்வளவு சீக்கிரம் என் பிள்ளை தப்பிடுவா. இந்த பாஸ்டர் மாறிட்டா எல்லாரையும் மாத்துறாங்க, இவரை மட்டும் 5 வருஷம் என்ன செய்ய மாட்டேங்கிறான், மாத்த மாட்டேங்கிறான். சரி, அவருடைய ஆசையே என்னவோ என்னை மாத்திட்டாங்க. ஆனா அந்த பிள்ளை எங்கதான் இருக்கா, வண்டி ஃபர்ஸ்ட் லைன்ல தான் என்ன செய்யுது, ஃபர்ஸ்ட் ட்ராக்ல தான் ஓடி நிக்குது, எப்ப இறங்குன்னு. அப்படி அல்ல, கர்த்தர் அவனை இழுக்கிறாரு, என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான். அவர் தான் இழுக்கிறது. இழுக்கிறது யாரு? அவர் தான். அந்த இழுக்க வைக்கிறது யாரு? நாங்க. இழுக்கிறது அவரு, இழுக்க வைக்கிற இழுக்கிற இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறது யாரு? கிரெயின் வந்து தூக்குங்க. கிரெயினுக்கு கொக்கி மாட்டி விடுறது யாரு? கிரெயினுக்கு தெரியுமா? கிரெயின் அந்த கண்டெய்னர் எல்லாம் தூக்கும், ஆனா அதுக்கு லைன் மாட்டி விடுறது யாரு? அது மட்டும்தான் நாங்க. நமக்கு இந்த நாட்கள்ல மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணணும். உங்க புருஷனை நீங்க என்கரேஜ் பண்ணணும், ஆவிக்குரிய ஜீவித்துல என்கரேஜ் பண்ணணும், மனைவி என்கரேஜ் பண்ணணும், விசுவாசத்துல தடுமாற விடவே கூடாது. அவங்க அப்படி செய்யல. அவனை அந்த 3 ஃப்ரெண்ட்ஸை பத்தி பைபிள்ல சொல்லியிருக்கு, அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தேற்றரவாளனா இருக்கணும். ஆனா எப்படிப்பட்ட தேற்றரவாளர்கள்? அலட்டு உண்டாக்குகிற தேற்றரவாளர். எந்த அதிகாரம்? முதல் வசனம் 16:2. யோபு 16:2. தேற்றரவாளர்கள், ஆனா என்னது? ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா எப்படிப்பட்டவங்க? அவனை ஒரு வழி பண்ணி விட்டானுங்க. அடுத்ததாக மத்தேயு 7:26. மணலின் மேல் கட்டினவன் புத்தி இல்லாத மனுஷன். நம்முடைய ஜீவியத்தை நான் உலகத்துல கட்டக்கூடாது, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலதான் கட்டணும், மணலின் மேல கட்டக்கூடாது. கல் கனமும் மணல் பாரம். உலக பாரத்திலேயே நீங்க உங்களுடைய ஜீவியத்தை கட்டிட்டு இருக்க கூடாது. கண்மலையாகிய கிறிஸ்துவில நம்பிக்கையோடு என்ன செய்யுங்க, உங்களுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புங்க. புத்தீனமான காரியங்களுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. சங்கீதம் 69:5 அறிந்திருக்கிறீர். தாவீதினுடைய புத்தீனம் இன்னொரு புத்தீனம், அதுதான் இந்த பத்சேபா எடுத்துக்கொண்டது, உரியாவை கொன்னது, யுத்த நேரத்தில் யுத்தத்துக்கு போகாதது. ஒன்னு மணலின் மேல் நீங்க கட்டுறது பாரம், உலக கவலைகள், உலக காரியங்களே நீங்க உங்களை கட்டிக்கிட்டு இருக்காதீங்க. சபைக்குள்ள வந்தா கூட உலகம் உலகம் உலகம், வீடு நிலம் வீடு நிலம் வீடு நிலம் பிள்ளைங்க வீடு நிலம் பிள்ளை, இதே மண்டியில் என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. வந்த உடனே எல்லாத்தையும் மறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம், கிருபை, அபிஷேகம், வல்லமை, வரம், ஒரு புத்திய தெளிவாக என்ன செய்யுங்க, வச்சுக்கோங்க. அடுத்ததாக தாவீதினுடைய புத்தியம் என்னது? இன்னொரு புத்தியம் என்னது? யுத்த காலத்துல யுத்த நேரத்தில் எங்க போல, யுத்தத்துக்கு போகாம ஒப்பரிகளை சுத்தி வீணா டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அன்னைக்கு ஒரு பாவத்துக்குள்ள விழுந்து அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு ஒருத்தனை கொன்னு, அந்த பாவத்தினுடைய பிரதிபலனா ஒரு பிள்ளை செத்து, ஒரே ஒரு சின்ன காரியம். யுத்த நேரத்துக்கு எங்க போல, யுத்தத்துக்கு போல. ஜப நேரத்துக்கு நீ ஜபத்துக்கு போலன்னு சொன்னா பிசாசு உன்னைய கொண்டு போய் கொலை குற்றவாளியா மாத்திடுவான்.
ஜெப நேரத்துக்கு நீ ஜெபத்துக்கு போயிட்டீன்னா நீ தப்பிட்ட. ஜெப நேரத்துல நீ ஜெபத்துல இல்லைன்னு சொன்னா அன்னைக்கு உனக்கு தோல்விதான், அன்னைக்கு உனக்கு நஷ்டம். அடுத்து இந்த புத்தி இல்லாதவங்க பயங்கரமா கோபம் மூட்டுவாங்க. அதை கண்டுபிடிச்சுக்கலாம். புத்தி இல்லாத ஆளுங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மற்றவங்களுக்கு நீங்க கோபம் மூட்டுறீங்களா? ஒரு சிலர் பேசினாலே மற்றவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன்னா இவன் யாரு? புத்தீனமான ஆள். நம்முடைய பேச்சு அப்படித்தான் இருக்கு. புத்தீனம் உள்ள ஜனங்களாலே உங்களுக்கு என்ன செய்வேன்? கோபம் மூட்டுவேன். மற்றவங்களை கோபம் மூட்டுற சுபாவம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, தயவு செய்து நீ பேசாம இருந்தா போதும்பாங்க. நீ சும்மா இருந்தாலே நீ ஒண்ணுமே பேச, நலமானது என்ன செய்யாத, பேசாது. நீ அவன் பேசிட்டாலே என்ன வந்துடும்? பிரச்சனை வந்துடும். சில இடத்துல நம்ம பஞ்சாயத்து பண்றோம் பாருங்க, அந்த பார்ட்டி இருக்க சொன்னா இருக்காது. அவங்க குறுக்க குறுக்க பூந்து பூந்து என்ன செய்வாங்க? பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது என்ன ஆயிரும்? புத்தீனமான மனுஷனுடைய செயல் மற்றவங்களை என்ன செஞ்சிடும்? கோபம் மட்டும். உங்களுடைய வே ஆஃப் ஸ்பீச், வே ஆஃப் டாக் வந்து மற்றவங்களை அப்படியே ஆஃப் பண்ணணும். சரி, தப்பு தான், மன்னிச்சிருங்க, விட்டுருங்க, சரி, இனிமே அப்படி என்ன செய்யறது இல்ல, வேண்டாம், அப்படிதான் என்ன செய்யணும் சொல்லணும். ஒரு சபையில பயங்கர பிரச்சனை வந்துச்சு. அந்த ஊழியக்காரருக்கு ஆப்போசிட்டா அந்த சபையில பாதி பேர் எழுப்பிக்கிட்டாங்க. பாதி பேர் சப்போர்ட், பாதி பேர் எதிர்ப்பு. இங்க நாசரேத்து அப்படிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஆவி இங்க இருக்கான்னு தெரியல. இல்ல பரவாயில்ல, இல்லாத வரைக்கும் சந்தோஷம். இருந்தா அதோ ஐயோ என்ன ஆகி போச்சு. அந்த பஞ்சாயத்துக்கு நானும் போயிருந்தேன், என்னையும் கூட்டு போனாங்க. நீ தானே அங்க இருந்த வான்னு சொல்லி உட்கார்ந்தா ஒரு குரூப் எழும்பி சரமாரியா குற்றச்சாட்டு சொல்றான், இன்னொரு குரூப் எழும்பி சரமாரியா சப்போர்ட் பண்ணுது. எப்படி இருக்கும்? ஒரு சர்ச்சில் ஒருத்தர் இருந்துச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பிரதர் வந்த பின்பு எங்களுடைய சபை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. உடனே அடுத்தாள் எழும்புது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவர் போட்ட சாபத்துல எங்க குடும்பமே ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. எப்படி? இது வேணும்னே ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க? வர்றாங்க. கடைசியில் அந்த பிரதரை பேசணும். எனக்கு பயம், அந்த பிரதர் என்னத்தையாவது பேசி, ஏற்கனவே அவன் மேல எல்லாரும் என்ன செய்யறான், டென்ஷன்ல இருக்கிறான், இவன் என்னத்தையா மாத்திக்கிட்டி பேசிடுவானான்னு சொல்லிட்டு முதலே அவனை கூப்பிட்டு ரூம்ல வச்சு சொல்லிட்டேன், நீ உன் ஸ்பீச் தான் மெயின், சர்ச்சை காமா பண்ணி கொடுத்துருவோம், வண்டியை ரன் பண்ணி என்ன செய்வான், கண்டிஷனா கையில் கொடுத்துருவோம், நீ திருப்பி தான் நீ தான் ஓட்ட போற. எப்படி பேசுவ? டென்ஷனா பேசக்கூடாது, அவங்க டென்ஷன் ஆகிற மாதிரி பேசக்கூடாது, அவங்களுக்கு பிடி கொடுத்து நெஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது, எல்லாம் தெளிவா சொல்லி கொடுங்க. இல்லைண்ணே ஒன்னும் தெரியல, நீங்க என்னை பேச சான்ஸ் கொடுங்க, நான் ஆஃப் பண்ணிடுறேன்னு சொன்ன. சரின்னு சொல்லி அருமையா பேசினா, 2 நிமிஷம் தான் பேசினா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இந்த சபைக்கு ஒரு நாயாக இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு. என்னத்தையும் திருப்பி கிளப்பிட்டான் போல் இருக்கே இயேசுவே அப்படின்னு. நான் இப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன், அவன் பேசுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஒரு நாயாக இந்த சபையில இருக்கிறேன், ஆனா குறைக்க மாட்டாத நாய் அல்ல. நான் இந்த சபையை குறைச்சு காப்பாத்துறது. ஒரு திருட வந்தா குறைச்சா என்ன செய்யும், அந்த வீட்டுக்காரன் உஷாராயிருவான் அப்படின்னு நான் ஏசாயாவில் சொல்லப்பட்டது போல நான் குறைக்க மாட்டாத நாய் அல்ல, நன்மைக்காக குறைத்த நாய் அப்படின்னா. அப்பா பரவாயில்ல, இப்படியாவது சொல்லிட்டாங்க, ஆஃப் பண்ணிட்டாங்க. அதை கேட்ட உடனே அப்படியே எல்லாம் உட்காந்துட்டேன் அமைதியா. அதாவது நான் ஏன் உன்னை சத்தம் போட்டேன், ஏன் நான் உன்னை கடிஞ்சுக்கிட்டேன், ஏன் நான் இப்படி பிரசங்கம் பண்ணேன், ஏன் நான் உனக்கு புத்தி சொன்னேங்கிறதுக்கு காரணம் என்ன செய்யறாரு, ரொம்ப சிம்பிள் தாட். அதை கேட்டவொடனே எல்லாரும் அப்படியே அமைதியாகி, நாங்க பேசின தப்பு, நான் பேசின தப்புன்னு எல்லாரும் எழுதிட்டான், எந்திரிச்சு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிட்டு. நம்முடைய பேச்சு மாத்தணும், வே ஆஃப் டாக்க மாத்தணும். நம்ம பேசி பேசி மத்தவன எல்லாம் நெஞ்சிடக்கூடாது. ஒரு சிலர் மனைவி மாறுங்க வந்த உடனே பேசுவாங்க, இவர் கண்டுக்காம இருப்பார், திருப்பி பேசுவாங்க, திருப்பி கண்டுக்கிறாங்க, திருப்பி பேசிட்டே இருந்து கடைசியில் என்ன வந்துடும், அவனுக்கு அந்த பிரேக் ஃபெயிலியர் ஆயிடும். அந்த பிரேக் ஃபெயிலியர் ஆயிடும். திருப்பி வண்டி ஒரே முட்டு மோதி அடி தடி ஆயி. ஒரு நாள் ஒரு சகோதரன் போன் பண்ணாரு, எங்க இருக்கீங்கன்னு. நான் மெயின் ரோட்ல சுத்திட்டு இருக்கேன். எதுக்குன்னு, அங்க வீட்டுல அவ போட்டு கொடைஞ்சு எடுக்கிறா, அப்ப நீ இருந்தா சண்டை வரும், அதனால நான் எங்க வந்திருக்கேன், வண்டி எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கேன். இன்னொரு 1/4 மணி நேரம் கழிச்சு போனா அவ ஆட்டோமேட்டிக்கா நெஞ்சிருவா, அந்த இன்ஜின் வந்து பாயில் ஆனது என்ன செஞ்சிரும், அப்படியே ஆஃப் ஆகி கப்புன்னு இருக்கும். இன்னும் 1/4 மணி நேரம் நான் லேட் பண்ணேன்னா எனக்கு போன் வரும், வீட்டுக்கு வாங்க எங்க போயிட்டீங்கன்னு.
ஒரு 2 போன் அட்டன் பண்ணாம இருந்தா அது பிறகு போன் வர்ற சரம் மாதிரியா வரும். அது பிறகு மெல்ல போய் எங்க உட்காந்துக்கலாம். உங்க வீட்டுல கொதிக்குதா? பால் கொதிச்சா என்ன பண்ணுவீங்க? தண்ணி ஊத்துவீங்க. இதே மாதிரி இதே பிராக்டிஸ் எதுல பண்ணுங்க. வீட்டுல பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்யுங்க? சோத்திரம் 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 என்ன செய்யுங்க? ஆஃப் பண்ணுங்க. நீங்களே என்ன செய்ய வச்சிடாதீங்க, கொதிக்க வச்சிடாதீங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். புத்தியினமும் அயுக்தமான தர்க்கங்கள் என்ன உண்டாக்கிடும்? சண்டையை பிறப்பிக்கும். நீங்க ப்ராப்ளம் கிரியேட்டரா இருக்க கூடாது, ப்ராப்ளத்தை சால்வ் பண்றவங்களா இருக்கணும். 2 கொரிந்தியர் 12:11. 2 கொரிந்தியர் 12:11 நம்ம ஜெபிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:11. மேன்மை பாராட்டி நான் யாரா மாறிட்டேன்? இது பவுலுடைய புத்தியினம், ஒரு பெரிய பிரதான அப்போஸ்தலனுடைய புத்தியினம் சொல்றாரு. நான் என்ன செஞ்சிட்டேன்? மேன்மை பாராட்டி. நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? மேன்மை பாராட்ட நமக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. சிலுவையை குறித்தே அல்லாமல் மேன்மை பாராட்ட எனக்கு வேற ஒன்றுமே கிடையாது. அதே பவுலே இப்ப சொல்றாரு, நான் மேன்மை பாராட்டி யாரா மாறிட்டேன்? புத்தினமாய் மாறிட்டேன். ஒரு இடத்துல டென்ஷன்ல சொல்றாரு, நான் மகா பிரதான அப்போஸ்தலன் கொஞ்சமும் என்ன செஞ்சல, குறைஞ்சவன் அல்ல. அப்படி சொல்லலாமா? சொல்லிட்டாரு. லைஃப் இருந்துச்சு சொல்லிட்டாரு. நம்ம அப்படிதான் சில நேரத்தில் சொல்லிடுறோம். அப்படி சொல்லக்கூடாது. மேன்மை பாராட்டுறது நமக்கு ஒண்ணுமே இல்லை. மேன்மை பாராட்ட என்ன இருக்கு? என்ன இருக்கு? நம்ம ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு. அவர் இப்ப நினைச்சா நமக்கு ஃபீஸ் உருவிட்டாருன்னா என்னது? புரியுதா? இப்ப ஃபீஸ் உருவிட்டாருன்னா நம்ம எல்லாரும் என்னது? ஜீரோ, ஒண்ணுமே கிடையாது. செயலற்று போனவங்க. நம்ம கை கால் எல்லாம் ரொம்ப ஆக்ஷனா இருக்குங்க. ஒரு செகண்ட் கோமால கொண்டு போயிட்டாருன்னா அவ்வளவுதான். அப்படிதான் கிடக்கணும். கோமா ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபீஸ் வச்சு ஃபீஸ் வேற யார்ட்ட இருக்கு? கேரியரு அங்க வச்சிருக்காரு. மேன்மை பாராட்டி நான் புத்தி நான். அவரே சொல்றாரு, நான் என்ன மேன்மை பாராட்டபடி இருக்கு, எனக்கு என்ன இருக்கு? ஒரு முள்ளு குத்திக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த மேன்மை பாராட்டினாலதான் எது வந்துச்சுன்னு சொல்றாரு? மேன்மை பாராட்டினால எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சுங்கிறாரு. அப்ப வியாதி பெருமையில கூட என்ன செய்யும்? வரும். சரிதானா? வாசிங்க அதுக்கு மேல. உயர்த்தாதபடிக்கு எந்த வசனம்? 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11:12-7. பாத்தீங்களா? ஆனாலும் மேன்மை பாராட்டுறதை விட முடியலையே. கொஞ்ச நேரம் தாழ்த்துவோம். நான் கொஞ்சம் பொறுத்து பவுலுடைய குறைகளை பேசுறேன். நம்ம டைம் இருக்கு. கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்துல புத்தியினமான காரியங்களுக்காக மன்னிப்பு கேட்கும். இதுதான் கடைசி சுத்திரிப்பு கூட்டம். நைட் சுத்திரிப்பு சான்ஸ், நோ சான்ஸ். ஃபுல்லா அபிஷேகம் தான். 6 to 9 3 hours 180 நிமிஷம். எதுதான்? ஃபுல்லா ஆவிக்குள்ள ஆகிறது தான். அவரு சரியான ஒரு ரிலீஃப். இன்னும் இது போக ஏதாவது குப்பைகள் இருந்தா அக்னியில சுட்டரிக்கப்பட வேண்டிய நேரம் நைட்டு. மற்றபடி நைட்ல வந்துட்டு தோத்திரம் பண்ணிட்டு எழுப்பி நின்று அறிக்கையெல்லாம் சான்ஸ் கொடுப்பாரா பாஸ்டர் என்னன்னு தெரியாது. போகும்போது சொல்லிட்டு போயிட்டாரு, இதான் லாஸ்ட்னு சொல்லிடு, முடிஞ்சது. சாயங்காலம் ஒரே காத்திருப்பு கூட்டமா நம்ம ஆவிக்குள்ள கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு லெவல் கிளியரா வருஷ கணேசில அக்கௌண்ட் எண்ணிஞ்சிடணும். சுத்தமா க்ளோஸ், நில் பேலன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு தான் அங்க போய் என்ன செய்யணும்? நிப்பாட்டணும். சாயங்காலம் ஓட்டு உட்காந்துக்கிட்டு திருப்பியும் அந்த குப்பை இந்த குப்பைன்னு எடுக்க வேண்டாம். ஏதோ க்ளோஸ் பண்ணிடு. வீட்டை பெருக்க வேண்டியெல்லாம் இன்னைக்கு இப்ப காலையிலே நெஞ்சிருங்க. பெருக்கிரு. சாயங்காலம் ஜோடிக்கிற வேலை மட்டும்தான். இப்ப எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடணும் ஃபுல்லா. கொஞ்ச நேரம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? கண்ண மூடி முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல, கர்த்தாவே என்னுடைய புத்தியினங்களை நான் உணர்கிறேன். பழைய கதைகளை பேசி ஆரோனை போல மிரியாமை போல புத்தியினமாய் நான் செயல்பட்டிருக்கிறேன். சில காரியங்களை நான் துணிஞ்சு செஞ்சிருக்கிறேன். அது மகா புத்தியினமான காரியம். ஆண்டவரே, உம்முடைய கிரியைகளுக்காக, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய ஆலோசனைக்காக நான் காத்திருக்கவில்லை. தயவாய் என்னை மன்னியும் ஆண்டவரே. பலி செலுத்தி காணிக்கை செலுத்தி செய்ய வேண்டிய காரியங்களை நான் காணிக்கை செலுத்தாமலே செய்தேன். அதை எனக்கு மன்னியும் ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற பெருமை, அது புத்தியினம், தூதர்களுடைய புத்தியினத்துக்கு நான் இடம் கொடுத்துட்டேன் ஆண்டவரே.
நான் சில நேரங்களில் நான் புத்தி இல்லாமல் நிதானம் இல்லாமல் பேசிவிட்டேன் ஆண்டவரே. மற்றவர்களை நான் டிஸ்கரேஜ் பண்ணிட்டேன் சுவாமி, அதீரியப்படுத்திட்டேங்க. தாவின மன்னியும் ஆண்டவரே. ஜப நேரத்தில் ஜபத்துக்கு போகாம பாவத்துக்கு இடம் கொடுத்தேன் ஆண்டவரே. தேவரீர் என்னை மன்னியும். உலக கவலைகளிலே போய் என்னை கட்டி வைத்துக் கொண்டேன். நான் கண்மலையில என்னுடைய அஸ்திவாரத்தை போடாமல் உலக காரியங்களை நான் அஸ்திவாரம் போட்டு விட்டேன் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு நான் கோபம் ஊட்டி இருக்கிறேன் சுவாமி. நான் மேன்மை சண்டை என்னுடைய வார்த்தைகளால அநேக இடங்களில் சண்டை உண்டாயிருக்கிறது ஆண்டவரே. என்னை மன்னியும் ஆண்டவரே. நான் மேன்மை பாராட்டி புத்தியனாய் மாறி இருக்கிறேன். தயவா என்னை மன்னியும். எல்லாரும் வாயை திறந்து கேட்கலாம், சொல்லலாம், அறிக்கையிடலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த 10 விதமான புத்தியனம் இருந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். என்னைக்கோ நடந்த சம்பவத்தை பேசி குற்றவாளிகளாய் மாறினது, துணிந்து பல காரியங்களில் தலையிட்டது, கர்த்தருக்கு காத்திருக்காமல் போனது, பலி செலுத்தாமல் எந்த ஒரு ஊழியமும் செய்தது, பெருமை பாராட்டினது, நிதானமாய் பேசாதது, ஜபத்துக்கு போகாமல் பாவத்துக்கு இடம் கொடுத்தது, உலக கவலைகள் மேல் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டது, மற்றவர்களை கோபம் ஊட்டினது, சண்டையை உருவாக்கினது, மேன்மை பாராட்டி புத்தீனமாய் செயல்பட்டது. கர்த்தர் கிருபையாய் மன்னிக்க முடியாய் கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வாயை திறந்து அறிக்கையிட்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். நமக்குள்ள இருக்கிற புத்தீனத்தின் தன்மை வெளியே போகட்டும். தூதர்களுடைய புத்தீனத்துக்கு இடம் கொடுக்காதிருங்கள். ஆரோன் மிரியாமுடைய புத்தீனத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். தாவீதின் புத்தீனத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. சவுலின் புத்தீனத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஷிரபகட பகட பகதிர பகட பகதிர பகட பகதிரபனம் கரபலதிரபல கரபகரபனதிரபன கரபன. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. ஓ ரபலபரி அலபலபலபரி அலபகரபகதிர. கொஞ்சம் உட்காருங்க. ஒரு கொஞ்சம் வசனம், ஒரு 10 வசனத்தை பார்த்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். நம்ம அறிக்கையில போகலாம், அது பிறகு ஆவியில் நிரம்பலாம். ஏன்னா இது கடைசிங்கிறதுனால. பவுல் வந்து பெரிய பரிசுத்தவான், அவனை நம்ம குறை சொல்ல முடியாது. சும்மா நடைமுறை வாழ்க்கையில நமக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் கூட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுங்கிறது. நம்ம அவங்கெல்லாம் கற்கள், பெரிய விலையேற பெற்ற கற்கள். பாஸ் சொல்லுவாரு, நான் பரலோகத்துக்கு போனா ஃபர்ஸ்ட் பிதாவை பார்ப்பேன், 2வது இயேசுவை பார்ப்பேன், 3வது பரிசுத்த ஆவியானவர், 4வது நான் பார்க்கக்கூடிய ஒரே ஆள், எனக்கு தேவையான ஆள் யார் தான், பவுல தான் பார்க்கணும். ஏன்னா அவருடைய நிருபங்கள் தான் நம்ம என்ன செய்து புதிய ஏற்பாட்டு சபையை வழி நடத்துது. சுவிசேஷத்துக்கு அடுத்து பிராக்டிக்கல் லைஃப்ல உள்ள பாதைகளுக்கு உபயோகமானது இதுதான், நிருபங்கள் தான். அதிகமா எழுதுனது யார் தான், பவுல் தான். பேதுருலாம் பிரதான அப்போஸ்தலன் தான் சொல்லலாம். 4-5 அதிகாரத்தோட என்னது முடிஞ்சிச்சு. யாக்கோபெல்லாம் ரொம்ப சிம்பிள், யூதா வெரி சிம்பிள். அப்படி எல்லாருமே ரொம்ப ஷார்ட் தான். இவன் தான் நடைமுறை வாழ்க்கையை முழுவதும் எழுது. ஆனா இந்த பவுலுக்குள்ள ரோமர் 7ஆம் அதிகாரம் ஒரு 10 பாயிண்ட். ரோமர் 7:23. அவருடைய அவயவங்கள்ல ஒரு போராட்டம் இருந்துச்சு. என்னது? தீமைன்னு ஒரு பிரமாணம். மனசுல மட்டும்தான் நன்மை, செயல்ல ஃபுல்லா என்னது தீமை. அதுக்கு காரணம் சொல்றாரு, என் சரீரத்துல நன்மை வாசமா இல்ல. என்ன வாசமா இருக்கு? தீமை வாசமா. அதனால நான் மனசுல கர்த்தருக்கு ஊழியம் செய்றேன், மாம்சத்துல எதுக்கு ஊழியம் செய்றேன்? கடைசி வசனம் ரோமர் 7 கடைசி. ரெண்டு ஊழியம் செய்றாரு. மனசுல யாருக்கு ஊழியம் செய்றாரு? மனசுல நியாய பிரமாணத்துக்கு ஊழியம் செய்றாரு, மாம்சத்துல பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? மனசுல பரிசுத்தவானாய் வாழணும்னு ஆசை, ஆனா செயல்ல வரும்பொழுது என்ன செஞ்சிடறான்? தோத்துறான். இது அவருடைய ஒரு காலத்துல அவருக்கு உள்ள சம்பவம். பின்பு ஜெயித்தார், அது உண்மை.
அது ஒரு சப்ஜெக்ட். அது ரோமர் 8:2 கிறிஸ்துவனுடைய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்பதிலிருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டே, அதுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டார், அது விட்டுருவோம். ஆனா ஒரு காலத்துல அவருக்குள்ள இருந்த போராட்டம் என்னது? வேறொரு பிரமாணம் உள்ள இருந்துச்சு. இருக்கா? நன்மை செய்ய விருப்பம் உண்டு, ஆனா நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசை, ஆனா என்ன கிடையாது நம்ம கையில? காசு கிடையாது. நல்ல பொருள் வாங்கி சாப்பிடணும்னு ஆசை, பொருள் வாங்குறதுக்கு என்ன கிடையாது? காசு. உடுத்தணும்னு ஆசைதான், புது வருஷத்துல கூட நல்ல ட்ரெஸ் போடலான்னு ஆசைதான், வருமானம் இல்லையே. இதே போல மனசுல கர்த்தருக்காக வாழணும்னு ஆசை, ஆனா சூழ்நிலை வரும் பொழுது மாம்சத்தில் நம்ம நெஞ்சிடறோம், அந்த பிரதேசம் எல்லாம் உடைஞ்சி நஷ்டமா. இப்படி ஒரு போராட்டம், பரிசுத்த வாழ்க்கையில ஒரு போராட்டம் ஒன்று. இரண்டாவது, அப்போஸ்தலர் 15:38 ஒருத்தனை ஊழியத்துக்கு என் கூட வரவே கூடாதுன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டார். கூடாது அப்படி நம்ம சொல்லவே கூடாது. ஒருத்தனை வேண்டாம் வேண்டாம், முடியாது, செய்ய மாட்டேன், முடியாது, வேண்டாம்னா வேண்டாம், அப்படி நம்ம என்ன செய்ய முடியாது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம் இல்லையா? இதுக்கு பிறகு ஒரு சிலர்லாம் பாருங்களேன், இந்த மனைவி தேவையே இல்லை, இந்த புருஷன் தேவையில்லை, ஒரே தான் ஸ்ட்ராங்கா. நான் ஒரு பிள்ளைய காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணேன், அந்த பையன் சேர்த்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கான், இந்த பிள்ளை ஸ்ட்ராங்கா நிக்கிறா. திரும்ப அவளுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி திருப்பி அவங்க கவுன்சிலிங்லாம் கொடுத்து அவளை கொண்டு போய் இன்னொரு ஊர்ல கொண்டு போய் பஞ்சாயத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சு காம்ப்ரமைஸ் பண்றேன். அங்க போன உடனே அந்த பாஸ்டர் கேட்டாரு, என்னம்மா துக்கம் எல்லாம் போயிடுச்சா, மறுபடியும் இந்த பையனோட போய் வாழ்க்கையை தொடர்றியா அப்படின்னு கேட்கிறாரு. வேண்டான்டா. இங்க இருந்து என்கிட்ட சொல்லி சத்தம் போட்டு ஊழியக்காரங்க சொல்லி விசுவாசிகள் சொல்லி சொந்தக்காரங்க சொல்லி இப்ப அவளை அந்த சபைக்கு நெஞ்சிருக்கு. நானும் கூடயே போயிருக்கேன், கூடயே போய் அங்க உட்கார்ந்து அந்த பாஸ்டர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க கேக்குறாங்க, எப்படி சமாதானமா போய் வாழ்க்கை நடத்துறியான்னு. அப்ப என்ன சொல்லிட்டா? வேண்டான்ட்டால, எல்லாரையும் மொத்தமா கவுத்திட்டா. திரும்ப நானு அங்க இருந்து அவளை சமாதானப்படுத்தி, இல்ல அவ தெரியாம சொல்லிட்டா, புத்தி இல்லாம பேசிட்டா, மன்னிப்பு கேளு பாஸ்டர்ட்ட அப்படின்னு சொல்லி திருப்பி மன்னிப்பு கேட்க வச்சு திரும்பி காம்ப்ரமைஸ் பண்ணும். ஆனாலும் ஒத்தே வரல. எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்ம ஒரு காரியத்தில் ஸ்டபனா என்ன செய்யக்கூடாது, நிக்க கூடாது. அது தேவ சித்தமா இல்லையாங்கிறத பார்க்கணும். வாழ்க்கை இல்லையா? இவன் சொல்றான் ஊழியம், அவன் சொல்றான் மார்க்கு அந்த இடத்துல ஊழியத்துக்கு வரல, அதனால இவன் எப்பவுமே கூட ஊழியத்துக்கு நினைச்ச கூடாது, வரவே கூடாது. ஒரே புட்டிதான், அவன் கூட போக மாட்டேன், அவன் கூட ஊழியம் செய்ய மாட்டேன், அவன் கூட வாழ மாட்டேன், அவன் கூட இருக்க மாட்டேன், அப்படிலாம் நினைச்ச கூடாது, சொல்ல கூடாது. அதுல தவறு. நீ பாதாளத்துல போய் படுக்க போட்டாலும் கர்த்தர் அங்க உன்னோடு கூட என்ன செய்வாரு? இருப்பார். நீ யாரு கூட உன்னை கர்த்தர் கொண்டு போய் வச்சாலும் நீ அந்த இடத்துல இருந்து கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு என்ன செய்யணும்? வாழணும். அதான் முக்கியம். நம்ம லைஃப் அது ரொம்ப முக்கியமானது. இவன் கூடாதுன்ட்டான், மார்க்கு வேண்டாம். ஆனா திரும்ப எப்பமோ மனசாவப்பட்டு திருப்பி மார்க்கை நினைச்சுக்கிட்டாரு, சேர்த்துக்கிட்டாரு. அப்படித்தானே? மார்க்கை சேர்த்துக்கிட்டாரா? எப்பமோ பிரச்சனை, திருப்பி மார்க்கை சேர்த்துக்கிட்டாரு. கலாத்தியர் கொலோசியர் 4:10. கொலோசியர் 4:10. பாரு, இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை என்ன செய்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு காலத்துல இவன் ஓரங்கட்டிட்டான் சுத்தமா. யார? பவுல் சொல்லிட்டான், மார்க்கு இனிமே ஊழியம் பக்கமே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆனா இப்போ அதே மார்க்கை யாரு கூட சேர்த்து சொல்றான்? மார்க் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், நீங்க இவன் வந்தா உங்கள்ட்ட என்ன செஞ்சுங்க, உங்களோட அங்கீகரித்துக் கொள்ளுங்க. அப்ப மார்க்கோட நெஞ்சாச்சு, மறுபடி சேர்ந்தாச்சு. கலாத்தியர்ல 2:1.
இந்த பர்ணபா மார்க் 2 பேரும் தான் தனியா பிரிஞ்சு போனது இவன் இருந்து இல்லையா? இப்ப இவங்க 2 பேரையும் சேர்த்துக்கிட்டானா? வருஷ கணக்கான. அப்போ முதல்ல பயங்கரமான ஒரு வேண்டாம்னா வேண்டாம். ஒன்று, தீமையின் பிரமாணம் அவனுக்குள்ள வேலை செய்து. இரண்டாவது, ஒருத்தனை பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான், துரத்தி போடு. மூணாவது, அப்போஸ்தலர் 15:39 கடுங்கோபம். கடுங்கோபம், கோபத்துக்கு உச்சகட்டத்துக்கு நம்ம போகவே கூடாது. பவுலுக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. கடுங்கோபம் வந்தபடினால் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். செய்யறது ஊழியம், மனசுல பிரிவினை, ஊழியத்துல பிரிவினைகள், அது ஒழுக்கம் கிடையாது. விசுவாச ஜீவித்துக்குள்ள வந்துட்ட பிறகு கடுங்கோபங்கள், பிரிந்து செல்லுதல், வேண்டாம் சொல்றது, முடியாதுன்னு சொல்றது, நன்மை செய்ய முடியாம தீமை செய்யறது, இது எல்லாமே என்னது? குற்றங்கள். அடுத்து அப்போஸ்தலர் 23 6 இது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல, எனக்கு புரியுது. ஒரு இடத்துல பவுல் மாட்டிக்கிட்டாரு. மாட்டின உடனே பயங்கர கூட்டம், இவனை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், இவனை விடக்கூடாதுன்னு அடியெல்லாம் விழுது. அடி விழுந்துருச்சு. அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறான், எப்படா இதுல இருந்து தப்புறதுன்னு பார்த்தா இவன் ஏற்கனவே பரிசேயன் இல்லையா? இவன் ஏற்கனவே பரிசேயன். அந்த குரூப்ல பார்த்தா இவனுக்கு அறிமுகமான டீம் என்ன செய்யுது? பரிசேயர் குரூப் ஜாஸ்தியா இருக்கு. உடனே டக்குன்னு என்ன பண்ணிட்டான்? பிரியமானவர்களே, நான் பரிசேயனுடைய மகனா இருக்கிறேன். எப்படி? அப்போஸ்தல ஊழியன் எதை கொண்டு வந்து உள்ள நுழைச்சிட்டான்? அவன் சொல்றான் பாருங்க, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய. அதெல்லாம் வேண்டாம் தானே இங்க வந்திருக்க. திருப்பி எப்படி நீ அதே கதையை திருப்பி சொல்லிட்ட? அது வேண்டாம் தானே, எல்லாத்தையும் விட்டு தானே இங்க வந்திருக்கோம். டக்குன்னு சூழ்நிலையை பார்த்தா உடனே என்ன சொல்லிட்டான்? நான் பரிசேயன், நான் பரிசேயனுடைய மகன். அவ்வளவுதான், அங்க அடிச்சுக்கிட்டாங்க எல்லாரும். உடனே பரிசேயர்லாம் அனுப்பிட்டாங்க. இவன் பரிசேயனாம்பா, நம்ம ஆளு. உடனே குரூப் சேர்ந்துச்சு. அடுத்த வசனம் 7ஆம் வசனம். அவ்வளவுதான், சபை 2ஆ பிரிஞ்சிச்சு. ஜாதி பாத்தீங்கன்னா சபை 7ஆ பிரியும், 2ஆ பிரியாது. எத்தனையா பிரியும்? சபையில இந்த குரூப் சேர்ற வேலையே இருக்கக்கூடாது. சபையில குரூப்பிசம், கேங்கு, இவங்க ஒரு 4 பேர் சேர்ந்து பேசிக்கிறது, அவங்க ஒரு 4 பேர் சேர்ந்து பேசிக்கிறது, ஊழியக்காரர் சரியில்லைங்கிறது, விசுவாசி சரியில்லைங்கிறது, அவனையும் முன்னால விட்டாங்கிறது, இவனையும் பின்னால விட்டாங்கிறது, இது ஏன் அங்க அப்படி பண்ணாங்க, இது ஏன் இப்படி பண்ணாங்க. உனக்கு இந்த வேலையே கிடையாது, போயிட்டே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நிச்சயம் போயிட்டே இருக்கணும். சண்டே மட்டும் இருந்து சாப்பிட்டு போலாம். நான் ஒரு இடத்துல இருக்கும்போது அன்னைக்கு பைபிள் ஸ்டடி, சண்டே ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் டேக்காக 2-3 பேர் பாட்டு கட்டினாங்க. டீச்சர்ஸ் கட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க, இவங்க கட்டியிருக்காங்க. அதுல ஒரு பாட்டை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு பாட்டை செலக்ட் பண்ணியாச்சு. ஒரு அம்மா கட்டின பாட்டு ரிஜெக்ட் ஆகி போச்சு. கூட்டம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க. இந்த அம்மா போகல, தான் பாட்டை என்ன செய்யல, எடுக்கல. அது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அது முடிஞ்சிச்சு, எடுத்தாச்சு, முடிஞ்சது. அது பிராக்டிஸ்லாம் கொடுத்தாச்சு. இந்த அம்மாவுக்கு முடியல. அங்கேயே சுத்தி 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 அந்த ஹெட் மாஸ்டர் போய் பிடிக்குது, அசிஸ்டன்ட் போய் பிடிக்குது, இவனை கடிக்குது, அவனை கடிக்குது. அவன் ஓடிக்கிட்டே இருக்கான், எல்லாம் வண்டியை தூக்கிட்டு 2 வீலர் தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். கடைசியில் எல்லாத்தையும் கடிச்சிட்டு என்கிட்ட வந்துச்சு. மணி 9:15, 8:30 கூட்டம் முடிஞ்சிருச்சு. பிரதர், நான் பிரதர் இது அப்படி எப்படின்னுச்சு. நான் கேட்டேன், கூட்டம் எத்தனை மணிக்கு முடிஞ்சது? கூட்டம் எத்தனை மணிக்கு முடிஞ்சது? 8:30. நீ ஏன் இங்க நிக்கிற? ஓடு, போயிட்டே இரு, போயிட்டே இரு, நீ நிக்கவே நிக்காத, போ. நீ இங்க உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யக்கூடாது. ரிஜெக்ட்னா ரிஜெக்ட், முடிஞ்சது. அதுக்காக இனிமே நீ போன பாட்டு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ல போடுவாங்க. சும்மா போயிட்டே இரு, உனக்கு டைம் முடிஞ்சது. அடுத்த ஆள் எடுத்தாச்சு, செலக்ஷன் ஓகே, முடிஞ்சது. தோத்திரம் மட்டும் போயிட்டே இருக்கணும். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அப்படிதான். இல்லைன்னா உடனே அதுக்கு உடனே அந்த அம்மா, அது ஒரு பாதி செமி மாதிரி, அது போய் வீட்டுல போய் சோறும் சாப்பிடல,
அடுத்த நாள் டீச்சர் வேலைக்கும் போல. அவங்க அக்காலாம் எனக்கு போன் பண்ணி, எங்க அக்காவை நீங்க என்ன பண்ணீங்க, அது திருப்பியும் மெண்டல் மாதிரி ஆயிடுச்சுன்னா. சரிடா, இதெல்லாம் சண்டே ஸ்கூல் டீச்சர் ஆக்கினா நாங்கெல்லாம் மெண்டல் ஆயிடுவோம். அதெல்லாம் நீங்க எதுலையுமே அவசியம் இல்லாம என்ன செய்யக்கூடாது. ஊழியத்துல வந்துட்டு பாஸ்டர் எங்க போறாரு, அக்கா எங்க போறாங்க, சின்னக்கா எங்க போறாங்க, உடனே சின்னக்கா எங்கே போனார்கள் எழுதி போடுறது. உடனே இந்த வேலையே உனக்கு ஆகாது. உனக்கு அந்த மினிஸ்ட்ரியே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. ரைட், அடுத்த கூட்டம் 6 மணிக்கு, 5:45 வா. கிளியரா வா போயிட்டு. நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? நீங்க அப்படி வந்தீங்கன்னா பரலோகம் போய் சேர்ந்துருவீங்க. நீங்க இதை விட்டுட்டு 131ஆம் சங்கீதத்தில் உள்ள வந்த மாதிரி உள்ள வந்தீங்கன்னா எல்லா குற்றமும் உங்க தலையில சுமரும். என்ன இருக்குங்க? மிஞ்சின கருமங்களிலும் ஆசைங்க. 132:1 சொல்லு. உங்ககிட்ட வசனம் சொன்ன 131:1-2. தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அமர்வு. என்னவாவது நடக்குது ஊழியத்தில். அவங்க பாஸ்டர் இருக்காங்க, சிஸ்டர் இருக்காங்க, அக்கா இருக்காங்க, ஊழியக்காரர் இருக்காரு, அவங்க பார்த்துக்குவாங்க. ஃபெய்த்தம்ல மண்ணு கிடந்தாலும் ஸ்தோத்திரம், கல் கிடந்தாலும் ஸ்தோத்திரம். அவங்க இடிக்கிறாங்க, கட்டுறாங்க, முட்டுறாங்க, உடைக்கிறாங்க. இந்த ஜிடி நாயுடு சொல்லுவான். ஜிடி நாயுடு பாலிசி எப்படி தெரியுமா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டெஸ்ட்ரக்ஷன், டெஸ்ட்ரக்ஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு பாஸ்டர் எல்லாத்தையும் இடிப்பாரு, ஒரு பாஸ்டர் எல்லாத்தையும் என்ன செய்வாரு, கட்டுவார். நீங்க ரெண்டுக்கும் நடுவில் வந்து நீங்க இடியும் பற்றக்கூடாது, கட்டி மாட்டிக்க கூடாது. நீங்க பாட்டுக்கு அல்லேலூயா, ஆமா இடிச்சா நல்லா இருக்கு, ஆமா அது நல்லா இருக்கு அப்படிங்கணும். இது கட்டினாதான் நல்லா இருக்கு, ஆமா இது கட்டினாதான் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ எங்க போயிடுவ? பரலோகம் போயிடுவ. இல்ல இடிக்க கூடாதுன்னா அவன் இடிச்சுட்டு இருப்பான், நீ குறுக்க போய் இடிக்க கூடாதுன்னா இடி விழுந்து நீ என்ன செஞ்சிருவ? டம் டம்னு இடிச்சு விடும்போது நீ குறுக்க மாட்டிட்டு கையை காலை ஒடிச்சிட்டு கிருப போய் நஷ்டமாயி துக்கப்பட்டு அழுது ஜபத்துக்கு போகாம அப்படியே உனக்குள்ள என்ன வந்துடும்? தோல்வியும் பின்மாற்றம் வந்துடும். 99 பேர் சும்மா இருந்துட்டு அமைதியா வந்துட்டு போறான். நீ இந்த ஒரு ஆள் தான் மாட்டிக்கிட்டு என்ன செய்ய போற? ஒண்ணுமே தலையிடக்கூடாது. என்னன்னாலும் பண்ணுங்க. அல்லேலூயா. கொய்யவனுடைய கையில களிமண் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கோ அப்படி என்ன செய்ய, நீ உன்னைய கொடுத்துரு. அவர் என்ன செய்வார்? உன்னைய அழகா உருவாக்குவார். இடிச்சாலும் உடைச்சாலும் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன், நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் ஒத்துறவர். நீ ஆண்டவர் என்கிட்ட கேட்பாரு, நீ என்ன செஞ்ச தப்புன்னு. ஆண்டவர் உங்ககிட்ட கேட்பாரு, நீ என்ன தப்பு செஞ்ச. ரெண்டு பேரையும் ஒண்ணு அப்படித்தானே கேட்பாரு. அவன் அவங்க தான். நீங்க அவசியம் இல்லாம குரூப் ஆட்டான். இவன் பாருங்க, ஒரு செகண்ட்ல நான் பரிசேயனுடைய மகனா இருக்கிறேன். நமக்குள்ள அப்படி வருதா? பழைய மனுஷன் எங்கேயாவது வருதா? சொல்ல மாட்டீங்க. எப்படி சொல்லுவீங்க? அடிக்கடி இந்த பரிசேயனுடைய ஆவி என்ன செய்யுது? வந்துருது டக்குன்னு. அவன் பாருங்க எவ்வளவு டெக்னிக்கலா அந்த வேர்டை யூஸ் பண்ணா தெரியுமா அந்த இடத்துல. ஏன்னா இங்க இருந்து தப்பணும். அதுக்கு என்னது? இதான் ரூட். இவன் கிளப்பி விட்டுட்டான், நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன் அப்படின்னா. உடனே அங்க சண்டை நடந்துருச்சு. இவன் நெஞ்சாச்சு போயே போயிட்டான். இவனை தூக்கி கோட்டையில கொண்டு போய் விட்டாங்க. இப்படிதான் நமக்கு நேரம் வரும் பொழுது நம்ம எதை காட்டுறோம்? நாம யாருங்கிறத அப்படி காட்டிட்டு அது பிறகு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அமைதியா உட்காந்துக்குவோம். தயவு செய்து நீங்க அப்படி யாருமே இருக்க கூடாது. அடுத்து கலாத்தியர் 1 அதிகாரம் 16-17 வசனம். சுயமான முடிவுகள். மாம்சத்தோடு இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும், அடுத்து எனக்கு முன்னால அப்போஸ்தலரா இருந்த இடத்துல நான் ஆலோசனை கேட்காமலும், அதாவது அவன் சொல்றான், நான் மாம்சத்தோடும் யோசனை பண்ணல, ரத்தத்தோடும் யோசனை பண்ணல. அப்போஸ்தலத்திலயும் என்ன செய்யல? வீட்லயும் ஒரு காரியத்தை கேட்கறது இல்ல, ஊழியக்காரங்கிட்டையும் ஒண்ணு கேட்கறது இல்ல. இஷ்டத்துக்கு என்னத்தையாவது செஞ்சுட்டு போறது. போய் ஜெபிச்சியா? இல்ல. ஊழியக்காரங்கிட்ட கேட்டியா? இல்ல. சரி மனைவிட்டையாவது புருஷன்டையாவது கேட்டியா? அது யார்கிட்ட கேட்கணும்? நான் தான் எனக்கு நானே ராஜா, எனக்கு நானே ராஜா, நானே மந்திரி. எதுக்கு? என்ன இல்ல பாஸ்டர் ஏங்க கேட்கணும்?
ஒரு வீட்டில் சொத்து தகராறு. ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு பொண்ணு, 3 பேர். அண்ணனை ஓரம் கட்டிட்டு சொத்தை தங்கச்சி கொடுக்கறதுக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க? ட்ரை பண்றாங்க. தம்பிக்கும் தங்கச்சிக்கும். அண்ணன் என்ன செய்யறாங்க? அண்ணன் ஒய்ஃபு பட்டு பட்டுன்னு கேட்கறாங்களாம். எது விதாலும் உடனே என்ன செய்யறாங்களா? நியாயம் பேசுறாங்களாம். அதனால அவனை ஓரம் கட்டிட்டு யாருக்கு கொடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க? தங்கச்சிக்கும் தம்பிக்கும் கொடுக்கணும். அது ஒரு பஞ்சாயத்து ஆகி பாஸ்டர் வரைக்கும் போய் சீப் பாஸ்டர் வரைக்கும் போயிடுச்சு, முட்டிட்டு நிக்குது. அப்ப நான் கேட்டேன், இது சீப் பாஸ்டர் வரைக்கும் போயிடுச்சு, எதுக்கு போட்டு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு? எங்க சொத்துக்கு அவங்க யாருங்க பேசுறது? யாரு? இந்த தம்பி சொல்றான், எங்க சொத்துக்கு எதுக்கு சீப் பாஸ்டர் பஞ்சாயத்து? ஏன் எங்க சொத்து? நாங்க கொடுத்தா கொடுப்போம், கொடுக்காட்டம் போவோம். எப்படி இதுக்கு யாரு அவங்க பேசுறது? இதுதான் இப்படி ஆவி இருக்கா அவங்களுக்குள்ள யாருக்காவது? இவன் சொல்றான், நான் அப்போஸ்தலத்தையும் கன்சல்ட் பண்ணல, ஊழியக்காரன்ட்டையும் கன்சல்ட் பண்ணல, அடுத்து யார்ட்டையும் கன்சல்ட் பண்ணல, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும். அப்படின்னு என்னது? உன்னுடைய தாய் தகப்பனோடும் ஆலோசனை பண்ணல, உன்னுடைய சகோதர சகோதரிட்டையும் நீ ஆலோசனை பண்ணல, சுயமா நீ முடிவெடுக்கிற. அதனாலதான் எப்பமோ அப்போஸ்தல ஊழியத்துக்கு வர வேண்டியவன் இண்டிபெண்டன்ட் மினிஸ்டரா 3 வருஷம் சுத்திட்டு வந்தான். இருக்கா? அவனுக்கு படிப்பு குறித்து பெருமை இருந்துச்சு. அதனாலதான் ஒரு இடத்துல சொல்றான், பவுலே அதிக படிப்பு உன்னை என்ன செய்யுது? பைத்தியமாக்குதுன்னு சொன்னான் ஒருத்தன் இவனை பார்த்து. நீ ரொம்ப படிச்சுட்ட, அதனால உனக்கு அதிக படிப்பு உன்னை என்ன செய்யுது? அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20, 26, 24. அதிக கல்வி உனக்கு, அவன் பயங்கரமா படிச்சாள். நீங்க படிச்சதெல்லாம் இங்க வந்து சொல்லக்கூடாது. சபைக்குள்ள நீங்க வந்துட்டு படிச்சுட்டேன், நான் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது ஒரு இடத்துல ஒரு சாட்சி மாதிரி சொல்ற இடத்துல என்ன செய்யலாம்? சொல்லலாம். இவ்வளவு படிச்சுட்டு கர்த்தருக்காக வந்திருக்கிற, இவ்வளவு படிச்சவங்க. நீங்க சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சகோதரன் உண்டு, அவரு கவர்மெண்ட் லா அண்ட் ஆர்டர்ல ஒரு செக்ரட்டரி, ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப பரிசுத்தமான ஆள். ஆனா வெளியே அவர் யாருன்னே நிச்சயாது, தெரியவே தெரியாது. சர்ச்சில் பாத்தீங்கன்னா தபால் அடிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாரு. ஞாயிற்றுக்கிழமை சமையல்ல பாத்தீங்கன்னா இஞ்சி வெள்ளை புண்டை இடிச்சுட்டு நிற்பாரு. எந்த கூட்டத்திலையும் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அமைதியான மனுஷன். ஆனா வெளியவே சொல்ல மாட்டார். அவ்வளவு உயர்வான பதவி. ஆனா அவங்க எல்லாம் என்ன செய்யறது இல்ல. நம்ம தான், நான் அதை படிச்சுட்டேன் இதை படிச்சுட்டேன் அதை படிச்சுட்டேன். கல்யாண கார்டுல போட்டே ஆகணும். எதை போடணும்? படிச்சதை போட்டே ஆகணும், இல்லைன்னா சண்டை வந்துடும். நம்ம இந்த நாட்கள்ல நம்ம இன்னும் விடல. அது பவுலுடைய ஆரம்ப காலத்துல அப்படி சொன்னாரு. நம்ம அப்படி பழகக்கூடாது. படிப்பு குறித்து மேன்மை பாராட்டல். 2 கொரிந்தியர் 11:5 பாருங்க சீக்கிரம். குறைவுள்ளவன் அல்ல. யார்கிட்ட ஈக்குவல் பண்றாரு இப்போ? பெருமை மேன்மை பாராட்டல பாத்தீங்களா? அடுத்து 12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 12:11. ரெண்டு கொரிந்தியர் 11:22. அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. திரும்ப அந்த அவனுக்கு அந்த வார்த்தைகள் வித்தியாசமாவே. அவன் எபிரேனா, நானும் யார்தான்? அங்க பரிசேயனுங்கிறான், இங்க வந்து என்ன செய்யறான்? எபிரேன். அவன் இஸ்ரவேலனா, நானும் இஸ்ரவேலன். அவன் ஆபிரகாமின் சந்ததியா, நானும் ஆபிரகாமின். விட்டாத, நேருக்கு நேர் எடுத்து நிக்கிறது. அடுத்ததாக கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். முகமுகமாய் பேதுருவை எதிர்த்தேன்னு சொல்றான். அப்படியே செய்யவே கூடாது. என்ன தவறா இருந்தாலும் ஒரு நம்மளை விட பெரியவங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன செய்யக்கூடாது? எதிர்க்க கூடாது. அந்த பிராக்டிஸ் யாரும் பண்ணக்கூடாது. உங்க பக்கத்துல நியாயம் இருந்தா கூட நீங்க உங்களை விட பெரியவங்களை நேருக்கு நேர் என்ன செய்யக்கூடாது? எதிர்க்கவே கூடாது. அதுக்காக மறைமுகத்துல குழி தோண்டலாம் இல்ல, ரெண்டுமே செய்யக்கூடாது. பேதுரு வந்து யாக்கோபனுடைய கூட்டம் வந்த உடனே அவங்க கூட போய் நெஞ்சுக்கிட்டாரு, சேர்ந்துகிட்டாரு.
சாப்பிடுற விஷயத்துல. உடனே இவன் போனா நீங்க எப்படி அப்படி செய்யலாம், எப்படி நீங்க இந்த வேலையை செய்யலாம், எப்படி நீங்க பண்ண முடியும், நீங்க இவ்வளவு நேரம் இங்க இருந்தீங்க, ஏன் அப்படி போனீங்க? உடனே இவன் போய் நினைச்சிட்டான், அவன்ட முகமுகமாய் எழுத்துட்டான். அப்படி செய்யலாமா? நீங்க அநேக காரியங்களை தோற்று போறது அதுதான். உங்க சைடுல எவ்வளவு நியாயம் இருந்தாலும் நீங்க முகமுகமா யாரையும் என்ன செய்யக்கூடாது, எதிர்க்கவே கூடாது. அப்படி செஞ்சா அடுத்த நாள் அவன் முகத்துல போய் முழிக்க முடியுமா சொல்லுங்க? நீங்க என்னதான் இருந்தாலும் பாருங்க, அந்த 12 அஸ்திபார கற்களை பார்க்கும்போது அதுல பவுல் வந்து அதா பிற்காலங்களில் வர்றாரு, அது வேற விஷயம். யோவான் வெளிப்படுத்தல பாருங்க, அதுல 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்தன. வாசிங்க. யோவான் பார்த்த அந்த மகிமையான புதிய எருசலேமுடைய 12 அஸ்திபார கற்களை பார்க்கும்போது அதுல யாருன்னு நாமம் இருந்துச்சு? இவங்களுக்கு வசனம் சொல்லணும், அதிகாரம் சொல்லணும், அதுக்குதான் நானே வாசிப்பேனே. அப்போ வெளிப்படுத்தல் 21:13 யார் பேர் எழுதி இருந்துச்சு? ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பேதுரு எழுதிருக்கு. இவன் அவனை போய் என்ன செய்யறான், நேருக்கு நேரு எதிர்க்கிறான். ஏன் பேதுரு கல்லாதவன் எதிர்க்கிறியா? நீ ரொம்ப படிச்சுட்டேன்னு எதிர்க்கிறியா? என்ன தவறு இருந்தாலும் நீங்க இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் எதிர்க்கிற பழக்கத்தை என்ன செய்யுங்க, விட்டுருங்க. யாருனாலுமே வேலை ஸ்தலத்துல கூட நீங்க ஓனரை போய் நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் எதிர்த்தீங்கன்னு நினைச்சுவான், சரிப்பா நீ என்ன செய்ய, நீ இவ்வளவு தூரம் வந்துட்டியா, ரைட்டு, நீ எங்க போயிடு, வீட்டுக்கு போமா. அப்படி எவ்வளவு பேர் வேலையை விட்டு வந்திருக்கான் தெரியுமா? நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ்லாம் எதிர்க்க கூடாது. இவன் போய் பவுல் போய் பேதுருவை போயிட்டு நேருக்கு நேரு எதிர்த்து, நீ இப்படி மாயம் பண்ற, நீ அப்படி பண்ற, இப்படி பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொட்டிடக்கூடாது. சோதனம் பண்ணிட்டு ரைட்டு, இது ஒரு பாதைன்னு என்ன செய்யணும், போகணும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனுக்கு ஒரு முள்ளு, சாத்தானுடைய முள்ளு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு முள்ளு, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன். சாத்தானுடைய போராட்டம் அவனுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த வியாதியின் மூலமா அவனுக்கு என்ன போராட்டம் இருந்துச்சு? சாத்தானுடைய போராட்டம் இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்பப்ப இந்த நல்லா இருப்பான், நல்லா ஊழியம் செய்வான், அடிபடுவான், போட்டு பாடுகள் படுவான், ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு சுவிசேஷ பிரயாணம் செய்வான். ஆனா இந்த சரீரத்தில் என்ன போராட்டம்? ஒரு வேதனை. அதை அவனே இன்டர்பிரட் பண்றான். எப்படி சொல்றான்? சாத்தானுடைய தூதன். அந்த சாத்தானுடைய ஒரு டச்சிங், அவனுடைய போராட்டம் இருந்துகிட்டே. கடைசியாக 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சபையில ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், தாறுமாறா செயல்பட்டான். பவுல் வந்தாரு கொரிந்தியர் சபைக்கு. வந்து அந்த சபையில அவனுக்கு சப்போர்ட் பண்ணவன் வந்தவன் போனவன் எல்லாம் பிடிச்சு விரட்டிட்டாரு. விரட்டிட்டு டக்குன்னு சொல்றாரு, இந்த தவறு செஞ்சவன நான் யார் கையில ஒப்பு கொடுக்கிறேன்? இயேசுவின் நாமத்துல சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கிறேன். என்ன ஆவான் அவன் வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. ஒரு ஊழியக்காரன் போய் ஒருத்தனை சாத்தான் கையில ஒப்பு கொடுத்தா என்ன ஆவான்? அவ்வளவுதான், அவன் தோல்வி முடிஞ்சான். ஒரு குடும்பத்துல பயங்கரமா பிரச்சனை இருந்துச்சு. புதுசா கல்யாணம் கட்டி அவங்க பையன் ஒரு பொண்ணை கொண்டு வந்திருந்தார். சபையில தான் கல்யாணம் ஆச்சு. அந்த பொண்ணை இவங்க வாழ விடுறது இல்லை அந்த வீட்டுல. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்த உடனே, இவன் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே அந்த பொண்ணு போய் பேச போனா அம்மா போய் பேசும், இல்லைன்னா அக்கா போய் பேசுவா, இல்லைன்னா வந்த உடனே அவங்க அப்பா கூப்பிட்டு இங்க உட்கார்றா, என்னடா இப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்தியா, யாரு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறது? இப்படியே பேசி 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 அந்த குடும்பத்துல பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையானா யாரு சொன்னாலும் கேட்கல, சுத்தம். அந்த ஃபேமிலியே ஒரு விளங்காத ஃபேமிலி மாதிரி போச்சு. கடைசியில் அது சீப் பாஸ்டர் வரைக்கும் போச்சு. சீப் பாஸ்டர் போய் உட்கார்ந்து அடையாறுல ஒரு நாள் பஞ்சாயத்து பண்றாங்க. அவங்க கட்சிக்காரன் கூட்டு வந்துட்டாங்க. எப்படி இருக்கும் கட்சி? அங்க போய் உட்கார்ந்தா பாஸ்டர் ஏனஸ்ட் உட்கார்ந்து இருக்கிறார் அந்த இதுக்கு பஞ்சாயத்துக்கு. அப்படி பேசி வரும்போது இவங்க எதை பத்தி பேசுவாங்க? பைபிளை பத்தி தான் செய்வாங்க, பேசுவாங்க. பரிசுத்தவாங்க வேற என்ன பேசுவாங்க? இல்ல சமாதானம் அப்படி இப்படின்னு ஏங்க பிரிக்கணும்னு பேசிட்டு இருக்கோம், நீ என்ன எப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு ஒரு மாதிரி யாரை பத்தி பேசிட்டாங்க? அந்த கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து பாஸ்டர்ட்ட முறைச்சிட்டாங்க.
முகமுகமா. நாங்க என்ன சொல்றோம், நீ என்ன கேட்கறன்னு. உடனே பாஸ்டர் அப்படியே எந்திரிச்சிட்டு சோத்திரம், நீங்க என்ன பண்ணணுமோ எந்திரிச்சுக்கோங்க, பண்ணிட்டு போங்கன்னு போயிட்ட. அந்த குடும்பம் அப்படியே, அந்த குடும்பத்தில் உள்ள ஊழியத்தில் இருக்காங்க. இப்படி இருந்தும் அந்த குடும்பத்தார் அவ்வளவு ஸ்டபனா எதிர்த்தாங்க. சீஃப் பாஸ்டரே முகமுகமா எதிர்த்தாங்க. கடைசியில் என்ன ஆகி போச்சு, அடுத்த வாரம் அந்த சபையில் உள்ள ஊழியக்காரர் ரொம்ப துக்கப்பட்டார். நம்ம சபையில இருந்து போய் யாரை எடுத்துட்டு வந்துட்டாங்க, சீஃப் பாஸ்டரே எடுத்து பேசுறானே, இப்படிலாம் பண்ணிட்டானே ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு காரணமான ஆளை சந்திக்க மாட்டீரோன்னு காத்திருப்பு கூட்டத்தில் கையை வைத்துக்கிட்டே இருக்காரு. நான் அசிஸ்டன்ட், நான் இப்ப சின்ன பிரதர், நான் அந்த தூண்ல உட்கார்ந்துருக்கேன், இது சிஸ்டர் சைடு. என்னடா இவர் காத்திருப்பு கூட்டத்தில் கையே கீழே போட மாட்டேங்கிறாரு, எதுக்கு இப்படி பண்றாருன்னு எனக்கும் புரியல. காத்திருப்பு கூட்டம் நடந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் ஆவியில் அழிஞ்சுட்டே இருக்காங்க. இவர் இந்த கையை மாத்தி வைத்துறாரு, இந்த கையை மாத்தி வைத்துறாரு, முழங்கால் போடுறாரு, 2 கையை வைத்துறாரு, விட்ட மாட்டேங்கிறாரு. விட்டாம 8:30 கூட்டம் முடிஞ்சது. ஆமேன் போட்டு அவர் உட்கார்ந்தாரு. அந்த வீட்டுல இருந்து ஒரு பையன் ஓடி வந்தான். அந்த வீட்டுல உள்ள பையன், அப்பாவுக்கு கை கால் விழுந்து போச்சு அப்படின்னா, நீங்க உடனே வரணுமா? சரி வாரேன்னாரு. அவன் போயிட்டான். என்னை கூப்பிட்டாரு. கரெக்ட், டச் ஆயிடுச்சு. நான் கை வைத்துனது என்ன செய்யல, வீண் போல. ரைட், ஆண்டவர் ரிசல்ட் கொடுத்துட்டாரு. எப்படி இருக்குன்னு பாருங்க. கையை விடாம உயர்த்தி போராடி, இந்த பிரச்சனைக்கு காரணமான ஆள் யாரு? மனைவியா, புருஷனா, அக்காவா, தங்கச்சியா, யார்? அதை நீங்க கரெக்டா நீங்க பின் பண்ணி அடிக்கணும் சுவாமின்னா அடிச்சிட்டார. கூட்டம் முடிவுக்குள்ள கை கால் விழுந்து பேரலைஸ்ட், முடிஞ்சு போச்சு ஆட்டம். காரணம் யாரு தான்? தலை தான், அப்பா தான், மாமனார் தான். நீங்க இந்த விஷயத்துல எல்லாம் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தாங்க ஊழியக்காரங்க, சாலி முடிஞ்சாம. அதை நான் எதுக்கு தப்புன்னு சொல்றேன்னா, 2 கொரிந்தியர்ல அவனை மன்னிச்சு ஏத்துக்கோங்கிறாரு. யாரு? இவரே. அப்ப அது செஞ்சது என்னது? தவறு, வேண்டாம், அப்படி செய்யாதீங்க. நம்மளும் அப்படி செஞ்சிடறோம், சில நேரத்தில் சாத்தானுக்கு நெஞ்சிடறோம். ஒப்பு கொடுத்துறீங்களா? நீங்க செய்றீங்களா இல்லைன்னு தெரியல. நம்ம சாத்தானுக்கு மற்றவங்களை ஒப்பு கொடுக்க கூடாது, சபிக்க கூடாது. அதனுடைய ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னது? மற்றவங்களை சபிக்கிறது. அப்படி நம்ம செய்யக்கூடாது. 10 காரியம் சொன்னேன், சொல்லுங்க பாப்போம். ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது, ஹார்ட்ல தான் பதிக்கணும். அதான் சொல்றேன். எழுதி 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 வச்சுக்கிட்டு, எழுதி வைக்கிறது ரகசியம் என்ன தெரியுமா? நீங்க போய் வீட்டுல போய் என்ன செய்யணும், அதை அசை போடணும். அதுதான் 100 டைரி எழுதி வைக்கலாமே. 100 டைரி என்ன செய்யலாம்? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், என்னில் பவுல் சொல்றார், என்னில வேற ஒரு பிரமாணம் என்ன செய்யுது? தீமையின் பிரமாணம் எனக்குள்ள வேலை செய்யுது. 2வது, மார்க் வேண்டாம்னா வேண்டாம். 3வது, கடும் கோபம். 4வது, குரூப் பரிசேயனுடைய மகன். 5வது, சுயமான முடிவு. ஊழியக்காரத்தையும் கேட்கறது கிடையாது, விசுவாசித்தையும் கேட்கறது கிடையாது. இவங்களே கடன் கொடுத்துக்குவாங்க. விசுவாசிகளுக்கு விசுவாசிகள் கடன் கொடுத்துக்குவாங்க. அவன் கடன் கொடுக்கலன்னா மட்டும் யார்ட்ட வருவான்? பாஸ்டர் வருவான். நீங்க வாங்கிட்டாங்க. நீ கொடுக்கும்போது எவன்கிட்ட சொல்லிட்டு கொடுத்த? நீயா போன, நீயா அவன் வீட்டுல உட்காந்து சாப்பிட்ட, நீயா அவனை கூட சேர்ந்து வண்டியில ஒரே வண்டியில சுத்தின, நீயா காசு கொடுத்துட்ட. அதே மாதிரி வாங்கிக்கோ. இதுக்கு எதுக்கு பாஸ்டர் வரணும்? அதே மாதிரி வண்டியில போ, அதே மாதிரி வீட்டுல உட்காந்து சாப்பிடு, அதே மாதிரி காசு வாங்கிக்கோ. இதுக்கு எதுக்கு? நீயா சுயமா முடிவெடுக்க கூடாது. அடுத்து, கர்த்தர் உன்னை காப்பாற்றணும். நீயா உன்னுடைய நீ ஓடி போக கூடாது. என்னை போன்றவன் ஓடி போவானோ? கர்த்தருடைய ஆலயத்தில் போய் பதுங்குவானோ? நீ நிக்கணும், சத்தியத்தில் நிக்கணும், போல்டா நிக்கணும். அடுத்து, மேன்மை பாராட்டாத. படிப்பு, குடும்பம், கோத்திரம் இதெல்லாம் நீ சொல்லாத. ஒரு சிலர்லாம் ஒண்ணுமே இல்லாத இருந்தும் பயங்கரமா சொல்றாங்க. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க படிச்சதெல்லாம் சொல்லவே கூடாது. வசதி வாய்ப்பு, நாங்க அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், நாங்க அப்படி இருந்தோம், இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணும். அப்ப நீ அதுக்கேற்ற மதிப்பு மரியாதை என்ன செய்யற? நீ தேடுற. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அடுத்து, முகமுகமா என்ன செய்யறது? அப்படிலாம் செய்யாதீங்க. நீ பாட்டு தோத்திரம் பண்ணிட்டு போ, கர்த்தர் பார்த்துக்குவார். அடுத்து, சாத்தானுடைய தூதன். பெருமை பாராட்ட பாராட்ட இந்த போராட்டம் இருந்துகிட்டு இருக்கும். நீ பெருமையை தள்ளிட்டீன்னா இந்த போராட்டம் உன்னை விட்டு போயிடும். அடுத்து, யாரையும் சபிக்காதீங்க.
இந்த பவுலுடைய 10 காரியங்கள் நமக்குள்ள இருக்கான்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? நான் உங்களுடைய நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் பல எக்ஸாம்பிளும் இன்சிடென்ட்ஸும் என்ன செஞ்சேன் சொன்னேன். யாரையும் காயப்படுத்துறதுக்காக அல்ல. நடைமுறை வாழ்க்கையில இவ்வளவு பாதிப்புகள் பலருடைய வாழ்க்கையில இருக்கு, பலருடைய வாழ்க்கையில இப்படி நடந்திருக்கு. அதுக்கு தான் நம்ம சொன்னோம். நம்ம சிரிக்கிறதுக்காகவோ பல கதைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ சொல்லல, பக்தி விருத்திக்கு எதுவாகத்தான் என்ன செய்யறோம், ஒன்னொன்னு சொல்றோம். நம்ம இந்த நாட்களில் எப்படி ஆயினும் ஒரு பரிசுத்தமாகுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எல்லாருக்கும் நம்மை தாழ்த்துவோம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒரு 5 நிமிஷம் ஒப்பு கொடுங்க. அதுக்கு பிறகு அறிக்கை, அதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இந்த கூட்டத்தில் நமக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு விடுதலை தரணும். குற்றங்களை உணர்வது ஒரு பகுதி, அதை விட்டு விடுவது தான் மெயின் முக்கியமான பகுதி. கொஞ்ச நேரம் தான் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, மற்றவர்களை வெறுத்து ஒதுக்குனது, வேண்டாம் என்று நான் முடிவெடுத்தது, சுயமா யாரிடத்திலும் ஆலோசனை கேட்காமல் நானே சில காரியங்களை தலையிட்டது, மேன்மை பாராட்டினது, குரூப் சேர்த்தது, கடும் கோபம் அடைந்தது, சாத்தானுடைய தூதனுக்கு இடம் கொடுத்தது, பெரியவர்களை முகமுகமாய் எதிர்த்தது, வேறொரு பிரமாணம் எனக்குள்ள வேலை செய்ய ஒப்பு கொடுத்தது, மற்றவர்களை சபித்தது, கர்த்தாவே என்னை மன்னியும் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து நல்லா சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் தான் கர்த்தருடைய சமூகத்தில். ஆமென். ஆண்டவரே, என்னை விட பெரியவர்களை, ஆண்டவரே, நியாயம் இருந்தாலும் அநியாயம் இருந்தாலும் நான் எதிர்த்தது, முகமுகமா எதிர்த்தது தவறு. ஒருவேளை நேரடியா நான் எதிர்க்காவிட்டாலும் மனதுக்குள்ள எனக்குள்ள எதிர்ப்பு வந்தது தவறுதான் சுவாமி. நான் எம்மாத்திரம் கர்த்தாவே, எனக்கு எந்த தகுதி இருக்கு, என்னை தாழ்த்துகிறேன் சுவாமி, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, தீமையின் பிரமாணம் இன்னும் எங்களுக்குள்ள வேலை செய்து கொள்கிறது, இன்னும் எங்களுக்குள்ள மேன்மை பாராட்டல் இருக்கிறது, இன்னும் மற்றவர்களை எதிர்க்கிற சுவாபம் எங்களுக்குள்ள இருக்கிறது. ஆண்டவரே, கடுங்கோபத்தின் ஆவி இன்னும் இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அருமையான பிதாவை வாழ்த்துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பகல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சன்னிதானத்தில் வந்து பல காரியங்களுக்காக உபவாசத்தோடு ஜெபிக்க, ஆண்டவரே, முறையிட உம்முடைய பாதத்தில் காத்திருக்க நீர் உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபித்த காரியங்கள் எல்லாம் நீர் கேட்டிருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும் சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைவு கூறுகிறோம், ஒவ்வொரு ஊழியர்களையும் நினைவு கூறுகிறோம். சபை விருத்திக்காக ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படும், தொடர்ச்சியாக உள்ள ஊழியங்களை பொறுப்படும், நாளுக்கென்று தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.